ரோஹிணியை அவர்களுக்கு பிடித்து விட்டது. பார்த்ததும் அதை வாய்விட்டே சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கும் மனசுக்கு திருப்தினா இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, தாம்பூலத்தை மாத்திடலாமா? பிள்ளையின் அம்மா கேட்டாள். இவர்களிடம் ஒரு தயக்கம் இருந்தது. எதுவானாலும் சொல்லுங்க. எங்க மூத்த பொண்ணு ராதிகா வெளிநாட்டுல இருக்கா. எங்க குடும்பத்தை நடத்துறவளே அவதான். அவகிட்ட அனுமதி கேட்காம நாங்க எதையும் செய்ய மாட்டோம். போன்ல இப்ப பேச முடியுமா? முயற்சி செய்யறோம். ரோஹிணி உடனே போன் செய்தால் சட்டென இணைப்பு கிடைத்துவிட யாரிடமோ அந்த பெயரை சொல்லி கொஞ்சம் காத்திருந்து ராதிகா ஹலோ என்க அப்பாவிடம் தந்தாள் ரோஹிணி. நான் அப்பா பேசுறேம்மா. ரோஹிணிய பெண் பார்க்க வந்திருக்காங்க. பரஸ்பரம் 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. தாம்பூலம் மாத்திக்கலாமான்னு கேக்குறாங்க. என்னப்பா எதிர்பார்க்கறாங்க? உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. குடும்ப கௌரவத்தை மட்டுமே பெருசா நினைக்கிறவங்க. சரிப்பா, ரோஹிணிக்கு பிடிச்சிருந்தா உடனே தாம்பூலம் மாத்திடுங்க. தேதி எப்பமா குறிக்கிறது? சீக்கிரமே குறிச்சிடுங்கப்பா. நீ வர முடியாதாமா? அப்பா, என் சூழ்நிலை இங்க எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்லது சீக்கிரம் நடக்கணும், நடத்திடுங்க. அம்மா ரோஹிணி இருவரிடமும் பேசினால் போனை வைத்து விட்டு வந்தார்கள். சரிங்க, எங்க மகள் பச்சை கொடி காட்டிட்டா. இப்ப நல்ல நேரம், தாம்பூலத்தை மாத்திடலாம். அனைவருக்கும் உற்சாகம். 10 நிமிடங்களில் லக்ன பத்திரிகை எழுதப்பட்டு படிக்கப்பட்டது. தாம்பூலம் மாற்றப்பட்டது. பஞ்சாங்கம் வைத்துக்கொண்டு முகூர்த்த தேதிகளை கணக்கிட்டார்கள். அடுத்த மாதமே 3 தேதிகள் கிடைத்தன. ஒன்றை குறித்தும் விட்டார்கள். தாம்பூலம் மாத்தியாச்சு, சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்பா சொல்லிவிட அவர்களும் தலையாட்டினார்கள். உங்க மூத்த மகள் எப்ப வெளிநாடு போனாங்க? பிள்ளையின் அம்மா கேட்டாள். அவ வெளிநாட்டுக்கு போய் 4-5 வருஷம் ஆச்சு. பெரிய படிப்போ? இல்லைங்க, சாதாரண பட்டதாரி தான். கம்ப்யூட்டர் படிச்சிருக்கா. இங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா. இவ திறமைய பார்த்து ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வந்தது. உடனே புடிச்சுக்கிட்டா. அவ கல்யாணம்? நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுவரைக்கும் அவ பிடி கொடுக்கல. அடுத்த தங்கச்சி தான் ரோஹிணி. 3வது ரேணுகா. கடைசி வருஷம் பிகாம் படிக்கிறா. எல்லாத்துக்கும் கடைசி 12வது படிக்கிற எங்க பையன் பரணி. எல்லாரையும் ஆளாக்குன பிறகு என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டா. அப்பா சொல்லிவிட்டு கண் கலங்கி விட்டார். மாப்பிள்ளை மதன் ஆச்சரியப்பட்டான். அவன் பொறியியல் பட்டதாரி. இங்கே ஒரு நல்ல தனியார் நிறுவனத்தில் மாதம் 50,000 வரை சம்பாதிப்பவன். 2 முறை வெளிநாட்டுக்கு போய் வந்தவன். உங்க மகளோட விலாசம் கொடுங்க. அடுத்த முறை அமெரிக்கா போகும்போது நான் அவங்கள சந்திக்கிறேன். விலாசம் எங்களுக்கே தெரியாது. வாரம் 1 முறை போன்ல பேசுவோம். விருந்து சமையல் அடுத்த 1 மணி நேரத்தில் தயாராக எல்லோரும் சாப்பிட்டார்கள். புறப்பட்டு விட்டார்கள். ரோஹிணியிடம் வந்தான் மதன். நாளைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், வெளியில போகலாம். ரோஹிணி தன் அம்மாவை பார்த்தாள். மாப்பிள்ள கூப்பிடும் போது நீ தான் பதில் சொல்லணும். என்ன பார்த்தா? மதன் அம்மா அருகில் வர ரொம்ப கூச்சப்படுவா. கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே ரொம்ப பயப்படுவா. மூடி மூடி வளர்த்தாச்சு. நல்லதுங்க, பெண் குழந்தைங்க அடக்கமா அப்படித்தான் இருக்கணும். மதன் கூட நீ தாராளமா வெளியில போகலாம் ரோஹிணி, அதுல தப்பே இல்ல. ரோஹிணி வெட்கத்துடன் தலையாட்டினாள். புறப்பட்டு போனார்கள். வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார்கள். 1 மாசத்துல கல்யாணத்தை நடத்த முடியுமா? ஏன் முடியாது? ராதிகா சம்பாதிச்சு அனுப்பின பணத்தை தான் நிறைய சேர்த்து வச்சிருக்கோமே. நகைகள் வாங்கியாச்சு, பாத்திர பண்டங்கள் இருக்கு, துணிமணிகள் வாங்கணும், கல்யாண மண்டபம் பதிவு பண்ணணும், தவிர சாப்பாட்டு செலவு. அம்மாவும் அப்பாவும் பட்ஜெட் போட தொடங்கி விட்டார்கள். இத பாரு பார்வதி, முழுசா பட்ஜெட்டை போட்டுட்டு நம்ம கையிருப்பு என்ன, பற்றாக்குறை எத்தனைன்னு ஒட்டு மொத்தமா கணக்கு போட்டு ராதிகாவுக்கு பேக்ஸ் பண்ணிடலாம். ரோஹிணி அருகில் வந்தாள். அம்மா, அக்காவை ரொம்ப கசக்கி பிழிய கூடாது, பாவம் அக்கா. அப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது. யாரடி கசக்கிறது? என்ன செலவானாலும் நடத்துங்கன்னு அவ பச்சை கொடி காட்டிட்டாளே. சரி, அந்த பணத்தை திரட்ட அவ என்ன பாடுபடுறாளோ. ஒருத்தி தானே இந்த குடும்ப பாரத்தை தோல்ல ஏத்திட்டு அலையிற கட்டாயம் ஆயிடுச்சு. அப்பா விசுக்கன எழுந்து விட்டார். ரோஹிணி, என்ன நீ குத்தி காட்டுறியா? ஐயோ இல்லப்பா, அக்காவுக்காக பரிதாபப்படுறேன். வேண்டாம், அவ கஷ்டமே பட வேண்டாம். அம்மா குறுக்கிட்டாள். என்ன பேசுறீங்க? அவ கஷ்டப்படலைனா நம்ம குடும்பமே தெருவுல நிக்கும். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? மானமா நாம வாழ அவதான் காரணம்னு யாரும் சொல்லக்கூடாதா? நான் பேசலடி. அம்மாவும் பிள்ளைங்களுமா சேர்ந்து எல்லாத்தையும் நடத்துங்கடி. கூப்பிட்டா வந்து சாப்பிட்டு போறேன். அவர் விசுக்கன வெளியேற,
அப்பா இந்த அளவுக்கு கோபப்பட என்னமா இருக்கு? அவருக்கு தாழ்வு மனப்பான்மடி. குடும்ப தலைவனா அவர் இருந்தும் மகள் சம்பாதிச்சு எல்லாம் நடக்குதேன்னு தாழ் உணர்ச்சி. ஆம்பளை இல்லையா, அது இருக்கத்தான் செய்யும். விடு, அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு இருந்தா வேலை நடக்காது. அம்மா உள்ளே போய்விட்டாள். ரோஹிணி கவலையுடன் அடுத்த தங்கை ரேணுவை பார்த்தாள். எனக்கு அப்புறம் இவ இருக்கா, அப்புறமா தம்பி, பெத்து போட்டவங்க கடமை முடிஞ்சு போச்சு, அக்காவோட கடமை மட்டும் தொடருதா? மறுநாள் மாலை 5 மணிக்கு மதன் காரோடு வந்து நின்றான். உள்ளே வந்தான். அம்மா அவசரமாக வரவேற்றாள். காஃபி கொண்டு வரேன் மாப்பிள்ள. ரோஹிணி ரெடியாமா? வந்துட்டேம்மா. ரோஹிணி லேசாக தன்னை அலங்கரித்து கொண்டு வெளியே வந்தாள். போகலாமா? ஆன்ட்டி, காஃபி எதுவும் வேண்டாம், வெளியில சாப்பிட்டுக்கிறோம். 9 மணிக்கு கொண்டு வந்து விட்டுறேன். இருவரும் காரில் ஏற அம்மா கையசைத்தாள். நேராக கடற்கரைக்கு வந்து விட்டார்கள். ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். எனக்கு கூட 2 வருஷம் வெளிநாட்டு ப்ராஜெக்ட் வரும் போல் இருக்கு. 2 வருஷமா? கவலைப்படாத, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், கூட்டிட்டு தான் போவேன். இது வரைக்கும் சின்ன ப்ராஜெக்ட்ல 1 மாசம் 2 மாசம் தான் போயிருக்கேன். நாமும் போயிட்டா இங்க பெரியவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? என்ன கஷ்டம்? சொலையா பணம் வருது. மனுஷங்களை விட பணம் தானே முக்கியம். அப்படி சொல்லாதீங்க. இல்ல ரோஹிணி, இப்போ உங்க அக்கா வெளிநாட்டுல போய் பல ஆயிரங்களை சம்பாதிக்கிற காரணமா தான் நீங்க எல்லாம் செழிப்பா இருக்கீங்க. போதுண்டி, விட்டுட்டு வந்துருன்னு உங்கள யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா? ரோஹிணி பேசவில்லை. இத பாரு, இந்த உலகமே பாசாங்களை தான் ஓடுது. கூடாது. மனசுல உள்ள எண்ணங்களை, புதஞ்சு கிடக்கிற விகாரங்களை வெளியில கொண்டு வந்துடணும். நாம மறைச்சாலும் ஒரு நாள் அது தானாவே வெளியில வந்துடும். அவள் மௌனமாக இருக்க படக்கன மதன் அவள் மடியில் படுத்து விட்டான். ரோஹிணிக்கு ஒரு கணம் உதறிவிட்டது உடம்பு. சட்டென அவன் தலையை தள்ளிவிட்டு விலக மதனின் தலை மணலில் பட்டது. அவனுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன ரோஹிணி இது? வேண்டாங்க. என்ன வேண்டாம்? உன் மடியில நான் தலை வச்சது தப்பா? தப்பு தாங்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி உரிமைகளை நீங்க கேட்க வேண்டாம், எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இல்ல. நீ எந்த காலத்துல இருக்க? காலம் எதுவானாலும் பண்பாட்டை மதிக்கிறது இல்லையா? நான் ஒரு பொண்ணு, அதை மறக்க கூடாது இல்லையா? பாட்டி மாதிரி பேசுற. தப்பு இல்லைங்க. தரகர் எனக்கு வரன் பார்க்கும்போது என்ன சொன்னார்? உங்க குடும்பம் மான மரியாதைன்னு ரொம்பவே பாக்குற குடும்பம்னு சொன்னார். அதுக்கு தோதா நான் இருக்க வேண்டாமா? பாட்டியம்மா மன்னிச்சிடு. மடின்னு ஒண்ணு உடம்புல இருக்கிறதையே இனி நான் மறந்துடுவேன். ரோஹிணி வாய்விட்டு சிரித்து விட்டாள். ஓகே, உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால அத்து மீறினா அதுல ஒரு த்ரில் இருக்கு. வேண்டாம். ஆம்பளைங்க எப்ப வேணும்னாலும் வேலி தாண்டலாம். சமூகம் அதை பெருசுபடுத்தாது. பொண்ணுங்க கதை அப்படி இல்ல. சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. அப்பா அம்மா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் தராதவங்க, நல்லவங்க. ஒரு அக்கா, அவ டில்லியில இருக்கா. 2 பசங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. ஒரு தம்பி அகமதாபாத்ல MBA பண்றான். நான் மட்டும் எங்க அம்மாவுக்கு ஸ்பெஷல். அதனால ஒரு சின்ன பொசசிவ் இருக்கும். நீ பார்த்து நடந்துக்கோ. அதிகபட்ச உரிமைகள் தான் மாமியார் மருமகள் பிரச்சனைக்கே வேர். என்னால எந்த பிரச்சனையும் வராது. உங்க அம்மா மடிதான் முதல், புரியுதா? மறுபடியும் மடியா? சீ, போங்க. சரி, மெதுவா போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு உன்னை உங்க வீட்டுல டிராப் பண்றேன். இருவரும் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டார்கள். 9 மணிக்கு வீடு திரும்பி விட்டார்கள். ஆன்ட்டி, நீங்க சொன்னபடி உங்க மகளை பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். வரட்டுமா? பாய் ரோஹிணி. அவன் திரும்ப அப்பா உள்ளே வந்து கொண்டிருந்தார். முழு போதையில் இருந்தார். தள்ளாடி வந்தார். யார் கார் நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது? இது பார்க்கிங் ஏரியா இல்ல, எடியா வண்டிய. அம்மா பதறிவிட்டாள். என்னங்க, உள்ள வாங்க. மிஸ்டர், நீ யாரு? எதுக்காக எங்க வீட்டு வாசல்ல நிக்கிற? ஆம்பளை இல்லாத நேரத்துல எதையாவது சொல்லிட்டு வந்துடுவீங்களே. மதன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு காருக்குள் நுழைந்து சரக்கன வண்டியை எடுத்து விட்டான். பாத்தியா, ஒரு வாட்டி சவுண்டு விட்டதும் ஓடுறான் பாரு. இந்த பயம் இருக்கட்டும். ராமச்சந்திரனா கொக்கா? அவர் உள்ளே நடந்து போக அம்மா புலம்பலுடன், பாவி மனுஷா, இப்படி செஞ்சிட்டியே. நீ ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சு போச்சே மாப்பிள்ளைக்கு. எப்படி நம்ம மகளை அவங்க மதிப்பாங்க? கௌரவம் பாக்குற குடும்பம். இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ? அம்மா அழ மற்ற பிள்ளைகள் கதிகலங்கி நிற்க ரோஹிணி எதுவும் பேசாமல் மௌனமாகிவிட்டாள். அப்பா முழு போதையில் உள்ளே போய் விழ அம்மா அழும் சப்தம் கேட்டது. ரோஹிணி தன் அறையில் வந்து உட்கார அவள் தங்கை ரேணுகா வந்தாள். அப்பா விவகாரம் உன் கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்குமாக்கா? தெரியல. அவர் குடிகாரர்னா அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? அது இல்லக்கா, மாப்பிள்ளை வீட்டாருக்கு இது தெரிய வந்தா
அவங்க ரொம்ப கண்ணியமான குடும்பம் இல்லையா? மதன் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். மீறி சொன்னா நடக்கிறது நடக்கட்டும். அம்மா உள்ளே வந்தாள். அம்மா, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. அக்கா எங்கேயோ இருந்து மாடு மாதிரி உழைச்சு எந்த சுகமும் இல்லாம குடும்பத்தை ஏத்தி விட பாக்குறா. இவரால நமக்கு எந்த நன்மையும் இல்ல, அவமானங்கள் தான் மிஞ்சுது. அம்மா பேசவில்லை. கல்யாண பட்ஜெட் போட்டு எல்லாத்துக்கும் முன்னால நிக்க இந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவரை முதல்ல வீட்டை விட்டு விரட்டு. ரோஹிணி, அம்மா அலறி விட்டாள். ஏம்மா, அவர் உங்களுக்கெல்லாம் அப்பா. புள்ளைங்களை உருவாக்கிட்டா மட்டும் போதாதுமா, அந்த புள்ளைங்களை ஆளாக்கி நல்ல விதமா வாழ வைக்கிறவனுக்கு பேரு தான் அப்பா. சில நொடிகள் சுகத்துக்கு ஒரு சில உயிர்களை உற்பத்தி செய்யற மனுஷனை அப்பான்னு கூப்பிடுறதே கேவலம். அம்மா கூசி குறுகி போனாள். என்னையும் நீ அவமானப்படுத்துறியா ரோஹிணி? ஐயோ சத்தியமா இல்லம்மா. நீ ஒருத்தி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இத்தனை தியாகங்களை செய்யலைனா நாங்கள்ல எங்க? அம்மா, அந்த ஆளை நாங்க யாரும் மதிக்கல. இத சொல்லாம இருக்கவும் முடியல. மாப்பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே. நான் பேசிக்கிறேன். அவர் நல்லவர்மா. அவசரப்பட்டு இதையெல்லாம் பெரியவங்க கிட்ட சொல்ல மாட்டார்னு நம்புறேன். தெரிஞ்சாலும் எதையாவது சொல்லி சமாளிக்கலாம். நாளைக்கு ராதிகா போன்ல பேசும்போது எல்லாத்தையும் விவாதிக்கணும். வேண்டாமா, 4 காசு சம்பாதிக்க கடல் கடந்து போய் கடுமையா உழைக்கிற அக்கா, அவளுக்கு இந்த விவகாரங்கள் தெரிய வேண்டாம். ராதிகாவுக்கு எல்லாம் தெரியும்டி. ரோஹிணி அக்கா, நீயும் கல்யாணம் ஆகி போயிட்டா நாங்க எப்படி சமாளிக்க போறோம்? அம்மா திரும்பினாள். உங்க எல்லாருக்கும் ஒரு விடியல் உண்டுடி, எனக்கு மட்டும்தான் இல்ல. உதவாக்கறன்னு தெரிஞ்சுக்கிட்டா தாலி சென்டிமெண்ட் வச்சுக்க கூடாது. புருஷனா அடிச்சு விரட்டணும். அவதான் நிஜமான மனைவி, புரியுதா? என்னடி பேசுற? பொண்டாட்டியே உதறிட்டா வேற யாரும் சீண்ட மாட்டாங்க. அப்பதான் புத்தி வரும். இங்க மனைவிகள் தாலியை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அயோக்கிய புருஷன்களுக்கு ஆராதனை நடத்துறீங்களே, அதை விட கொடுமை என்ன இருக்கு? அம்மா பேசவில்லை. மௌனமாக வெளியேற, போதும் ரோஹிணி அக்கா, புருஷன்னு வந்து அவன் பலவீனம் தெரிஞ்சா ஒருவேளை உதற முடியாதோ என்னவோ. ஒரு காலமும் இல்ல, என் புருஷன் ஒரு தப்ப செஞ்சாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். நிச்சயமா உதறிட்டு வந்துடுவேன். பாவம் மதன் மாமா எந்த தப்பு செய்யாம இருக்கணும். அப்படி செஞ்சுட்டா வாளா வெட்டி ஆயிடுவார். ரேணுகா சொல்ல, சீ போடி, ஆம்பளைங்க யாரும் வாளா வெட்டின்னு சொல்ல மாட்டாங்க. நீ சொல்ல வச்சிடுவ போல இருக்கே. இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். மறுநாள் மாலை 6 மணிக்கு மதன் வந்து விட்டான். அம்மா, அவர் வந்தாலும் அப்பா பத்தி நீ எதுவும் பேசிக்காத, நான் பேசிப்பேன். ரோஹிணி அம்மாவிடம் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தாள். மதன் இயல்பாக இருந்தான். ரோஹிணியை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டான். யாரும் எதுவும் பேசவில்லை. நேராக ஒரு உணவகத்துக்கு வந்து விட்டார்கள். ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்தான். ரோஹிணி நிமிர்ந்து பார்த்தாள். சாரி, அப்பா போதையில நேத்திக்கு ஏதேதோ பேசி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மதன் பேசவில்லை. எங்க அப்பா பத்தி உங்க வீட்ல நீங்க சொல்லிட்டீங்களா மதன்? இல்ல ரோஹிணி, அது இப்ப அவங்களுக்கு அவசியம் இல்ல. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம கல்யாணம் தடைப்படாது, கவலைப்படாத. என்ன சொல்றீங்க? உங்க அக்கா உங்க குடும்பத்தை தாங்கி உங்களை எல்லாம் கரை சேர்க்க ஏன் இத்தனை பாடுபடுறாங்கன்னு இப்ப புரிஞ்சு போச்சே. பொறுப்புள்ள ஒரு தகப்பன் இருந்தா மகளை உழைக்க விட மாட்டான், அதுல குளிர்காய மாட்டான். விவரம் தெரிஞ்சவங்க உங்க அம்மா மேல பிள்ளைங்க மேல அனுதாபம் தான் படுவாங்க. உங்க யார் வாழ்க்கையும் எனக்கு தெரிஞ்சு கேள்விக்குறியாகாது. ஆச்சரியப்பட்டாள். என்ன பாக்குற? எத்தனை அழகான விளக்கம். ஒரு பிரச்சனைய அலசி ஆராய்ஞ்சு இத்தனை வித்தியாசமா அணுகிற உங்க புத்திசாலித்தனம் என்ன பிரமிக்க வைக்குது. ரோஹிணி, உங்க அப்பா செய்யறது தப்புதான். அவரை வீட்டை விட்டு எங்க அம்மா விரட்டி இருக்கணும். இங்கதான் நீ தப்பு பண்ற. 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு அந்தரங்கத்தை நாடறிய செய்யணுமா? உங்க அம்மா அவரை விரட்டி விட்டா தெருவுக்கே தெரிஞ்சிடும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதுல உங்க அம்மா பத்தியும் தப்பா 2 பேர் பேசுவாங்க. அவங்க 3 பெண் குழந்தைகளை பெற்றிருக்காங்க. பிரச்சனை எப்படியெல்லாம் வரும் தெரியுமா? ரோஹிணி கண்களை அகட்டி பார்த்தாள். புருஷன் தப்பு செய்யறானா ஆத்திரப்பட்டு அதை ஊதிட்டா அசிங்கப்பட போறது குடும்பம்தான். எங்க வீட்டுல இத சொல்லி ஒரு நொடியில நான் கல்யாணத்தை நிறுத்திடலாம். நஷ்டம் யாருக்கு? உங்க குடும்பத்துக்கு. மத்தவங்க பிரச்சனைகளை நம்ம பிரச்சனையா பார்க்க பழகணும். அப்பதான் பக்குவம் வரும். அடேங்கப்பா, உங்ககிட்ட பாடம் கத்துக்கணும். நான் காலம் முழுக்க நிறைய கத்து தர போறேனே. உங்க அப்பாவை திட்டுறதா நினைச்சு அம்மாவை புண்படுத்தாதீங்க. சரி குருவே. பள்ளி அறையில தினமும் பாடம் மட்டும்தானா? வெறும் புத்தக படிப்பு மட்டும் இல்ல, பிராக்டிக்கலும் உண்டு. கண்ணடித்தான். சீ மோசம். எல்லாத்துலயும் விவரமான ஆள்தான். இல்லனா வித்துடுவீங்களே. சரி, நேரமாச்சு. உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் புறப்படுறேன். இந்த வார கடைசியில லண்டன் போகணும். ஆபீஸ் வேலையா திரும்பி வர 15 நாள் ஆகும். ஐயோ, உங்களை பார்க்க முடியாதா?
தினமும் உன்கிட்ட போன்ல பேசுறேன். திரும்பி வந்ததும் கல்யாணம் நெருங்கிடும். மறக்காம உங்க அக்கா நம்பரை கொடு, நானும் பேசுறேன். தன் கைப்பையை திறந்து டைரியை எடுத்து பார்த்து அவனிடம் சொல்ல குறித்து கொண்டான். யாருது? நரேஷ் குப்தா, அக்காவோட கேர்டேக்கர். அவளுக்கு இந்த வேலையை வாங்கி தந்து நல்லது செய்யறவரு. வெரி குட். நாளைக்கு எங்க வீட்டுக்கு நீ வா. கல்யாணம் முடியாம வரலாமா? அந்த மாதிரி எதுவும் எங்க வீட்ல பார்க்க மாட்டாங்க. நீ வந்தா சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா வர்றேன். அவளை கொண்டு வந்து விட்டான். அம்மாவிடம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு உடனே புறப்பட்டு விட்டான். ரோஹிணி அம்மாவிடம் எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் சொன்னாள். அம்மாவுக்கு பெருமையாக இருந்தது. இப்படி ஒருத்தர் உனக்கு புருஷனா கிடைக்க நீ கொடுத்து வைக்கணும். மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மனுஷங்கிட்ட தான் மனிதாபிமானம் அதிகமா இருக்கும். ஆமாம்மா, உங்க அப்பா எப்படி போனாலும் மாப்பிள்ள சொல்ற மாதிரி அவரை மூடி வச்சுக்கிறது தான் கௌரவம். என்னால இந்த மாதிரி தப்புகளை மன்னிக்க முடியுமான்னு தெரியல. இத பாருடி, அற்புதமான புருஷன் 1000த்துல ஒருத்திக்கு தாண்டி கிடைக்குது. அவ கொடுத்து வச்சவ. மத்தவங்க ஆதங்கப்பட்டு லாபம் இல்ல. விதிப்படிதான் நடக்கும். ரோஹிணிக்கு அம்மாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. மறுநாள் காலை மதனுடன் ரோஹிணி அவன் வீட்டுக்கு வந்தாள். வலது காலை எடுத்து வச்சுவாமா. இன்னும் கல்யாணமே ஆகலையே. எப்படி ஆனாலும் நீதான் இந்த வீட்டு மருமகள். நீ காலை வைக்கிற நேரம் நல்ல நேரமா இருக்கணும். ரோஹிணி வலது காலை வைத்தாள். படக்கென மின்சாரம் போய் வீடு இருட்டானது. ஒரு கணம் அத்தனை பேரும் ஆடி போனார்கள். நான் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். அம்மா உள்ளே போக ரோஹிணி பேயறைந்த தினசிலானாள். நான் காலை வச்சது வீடு இருட்டி போச்சே. இது என்ன கொடுமை? இது இந்த வீட்டு மனுஷங்களை பாதிக்குமா? முதல் தடவை அப்பா, அடுத்தது மின்சாரமா? பளிச்சென வெளிச்சம் வந்து விட்டது. உட்காருமா, உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்ல ஆண்டி, நான் புறப்படுறேன். என்ன அவசரம்? சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம். அம்மா அருகில் வந்தாள். கரண்ட் போயிட்ட காரணமா பதட்டம் ஆயிட்டியா? அது இல்ல. வீடுகள்ல கரண்ட் போறது இயல்பான விவகாரம். அதையே நீ பெருசுபடுத்துற. அது இல்ல, நான் காலை வச்ச நேரத்துல. நீ காலை வைக்கலைனாலும் கரண்ட் போக தான் செய்யும். அதுக்கு நீயா பொறுப்பு? இத பாருமா, இந்த மாதிரி சின்ன சின்ன உணர்வுகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தந்தா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. என் பிள்ளைக்கு பரந்த மனசாச்சே, எடுத்து சொல்லுடா மதன். நான் சொல்ல வந்தத நீ சொல்லிட்டியேமா. யார் சொன்னா என்ன? இருமா, காஃபி கொண்டு வரேன். மதன், அவளுக்கு வீட்டை சுத்தி காட்டு. வா ரோஹிணி. வேண்டாம், எனக்கு மனசு சரியில்லை. நான் புறப்படுறேன். இரு, காஃபி குடிச்சிட்டு போ. வேண்டாம் மதன். என்ன ரோஹிணி, இத்தனை பிடிவாதமா இருக்க? நீ காலை வச்சது இருட்டி போச்சேன்னு அம்மா வருத்தப்பட்டா ஒரு நியாயம் இருக்கு. அவங்களே அதை பொருட்படுத்தாம இதெல்லாம் சகஜம்னு சமாதானப்படுத்துறாங்க. நீ பிரச்சனைய பெருசாக்குறியே. அம்மா பாலை காய்ச்சி இறக்கி விட்டு டிகாஷன் கலக்க போக பால் திரிந்திருந்தது. மதன் உள்ளே வந்தான். ரோஹிணி புறப்படுறாளாமா, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். அம்மா வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். மதனின் அம்மா இரவு பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். என்ன, மருமகள் வந்துட்டு போனாளா? ஆமா. அத சிரிச்சுக்கிட்டே சொல்லுடி. இப்பவே மாமியார் பந்தா வந்தாச்சா? என்ன பேசுறீங்க? என்ன பார்த்தா இந்த கேள்வியை கேக்குறீங்க? அம்மா கண் கலங்கி விட்டாள். ஏய், விளையாட்டுக்கு சொன்னா இப்படி பதட்டப்படுற? நீ வழக்கமா இருக்கிற மாதிரி இல்லையே. என்னவோ இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு. மனசுக்கு சங்கடமா இருக்கு. எதனால? ரோஹிணி வந்தா. நம்ம வீட்டுக்குள்ள அவ காலை வச்சதும் கரண்ட் கட் ஆயிடுச்சு. சென்டிமெண்டா? இதுக்கெல்லாம் நீ பெருசா மரியாதை தரமாட்டியே. இல்லதான், அவதான் கலங்குனா. நான் சமாதானப்படுத்தினேன். அப்புறம் என்ன? அவளுக்கு காஃபி தரலாம்னு பாலை காய்ச்சினா பால் திரிஞ்சு போயிருக்கு. இதுவும் இயல்பான ஒண்ணுதானே. பழைய பாலை கொடுத்துருப்பான். ரெண்டுமே ரோஹிணி வந்த நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி நடக்கணுமா? யோசனை பண்ணுங்க. அப்பா பேசவில்லை. பால் தெரிஞ்சது ரோஹிணி மதன் 2 பேருக்குமே தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள படபடன்னு ஒரு மாதிரி இருக்குங்க. நம்பவும் முடியல, தள்ளவும் முடியல. விட்டுடு, கலக்கத்தை உண்டாக்காத. நீ வேணும்னா ஒரு ஜோசியரை கலந்து பேசிடேன். இத பாருங்க, 2 பேர் ஜாதகமும் பிரமாதமா பொருந்தின காரணமா தான் இந்த வரனை கையில எடுத்தோம். அதுல தப்பில்ல. மனசுல உள்ள அச்சாணியத்தை ஜோசியர்கிட்ட சொல்லி பரிகாரம் கேளு. பூஜை அது இதுன்னு சொன்னா செஞ்சிடலாம். நம்ம எல்லாம் வழி நடத்துறது தெய்வ நம்பிக்கை தானே. ஆமாங்க. தெளிவா இரு, எல்லாம் சரியாகும். அதே நேரம் ரோஹிணி கலக்கத்துடன் தன் அறையில் இருந்தாள். எதிரே அம்மா. விடு ரோஹிணி, இதுக்காக கலங்குவாங்களா? தைரியமா இரு. முடியலமா. முதல்ல வலது காலை உள்ள வைக்கும் போது விளக்கு அணைஞ்சா எப்படிமா அதை இயல்பா எடுத்துக்க முடியும்? இத பாரு ரோஹிணி, இதுக்காக ரொம்ப கவலைப்பட வேண்டியவங்க அந்த அம்மா. அவங்களே உனக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி இருக்காங்க. எத்தனை நல்ல மனுஷங்க. இது மாதிரி கிடைக்குமா? ரோஹிணி நிமிர்ந்து பார்த்தாள்.
இத பாருமா, சமூகத்துல அமுக்களும் எதிர்ப்பும் போராட்டமும் இருக்கத்தான் செய்யும். நாம் அதுல பட்டுக்காம நாசுக்கா தப்பிச்சு வர பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா? போய் படு. அம்மா, அவர் வார கடைசியில வெளிநாடு போறார். கல்யாணம் நெருங்கும் போதுதான் வருவார். நல்லதுதான். அம்மா போன பிறகு ரோஹிணி படுத்து விட்டாள். உறக்கமே வரவில்லை. என்னவோ ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்தது. மறுநாள் காலை எழுந்து குளித்து சீக்கிரமாகவே கோயிலுக்கு வந்து விட்டாள். அந்த கோயிலில் ஒரு அம்மா எப்போதுமே இருப்பார். கோயிலை சுத்தம் செய்து பூக்களை பறித்து மாலையாக கட்டி அபிஷேக பாத்திரங்களை துலக்கி கோயிலுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அம்மா. யாருமில்லாத அனாதை. தெய்வம்தான் முகவரி. ரோஹிணியை அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். படக்கென ஒரு நாள், உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது என்று சொல்லிவிட்டார். சொன்ன ஒரு வாரத்தில் இந்த வரன் குதிர்ந்து விட்டது. அந்த அம்மாவை சுற்றி கோயிலில் எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். தன் மனக்குறையை சொல்ல வருவார்கள். அந்த அம்மா அவர்களது கைகளை பற்றி உச்சந்தலையில் கை வைத்து ஆசி கூறி அனுப்புவார். பணம் தர யாராவது முன் வந்தால், உண்டியல்ல போட்டுருங்க, நான் எதையும் சொல்லல, சொல்ல வச்சது அந்த துர்க்கை என்பார். ரோஹிணி வாரந்தோறும் ஆசிகளை வாங்குவாள். ஆனால் எதையும் கேட்டதில்லை. இன்று மனக்கலக்கம் அதிகமாகி அம்மாவிடம் வந்து உட்கார்ந்தாள். அம்மா கைகளை பிடித்தார். உச்சந்தலையில் கைப்பதித்தார். மந்திரங்களை சொன்னார். எப்பவும் இருக்கிற மாதிரி நீ தெளிவா இல்ல. உன் மனசு கொந்தளிக்குது. அதுல பெரும் போராட்டம் நடக்குதா? ஆமம்மா. அம்மா பேசவில்லை. நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் முடிவாயிருச்சு. நான் சொல்லல, துர்க்கை சொன்னா. அந்த வீட்ல நான் காலை வச்சதுமே கரண்ட் போயிருச்சு. மனசு தவிக்குது. இந்த கல்யாணத்துல வில்லங்கம் எதுவும் இருக்காமா? அம்மா கண்களை மூடிக்கொண்டார். உடம்பு லேசாக உதறியது. கண்களை விழித்தாள். வில்லங்கம் இருக்கு அம்மா. ரோஹிணி குரல் நடுங்கியது. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பெரும் போராட்டம் இருக்கு அம்மா. அதுக்காக நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என்னம்மா சொல்றீங்க? குறிச்ச தேதியில உன் கழுத்துல தாலி ஏறியே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் போராடு. உன்கிட்ட உள்ள அடிப்படை குணங்களை மாத்திக்கிட்டு நீ முற்றிலும் புது மனுஷியா மாறினா போராட்டத்தோட வீரியம் குறையும். இல்லனா அதிகமாகும். எப்படி நான் மாறுவேன்? மாற மாட்ட. உன்னை மாத்திக்க உன் விதி விடாது. நீ பிடிவாதக்காரி. இத பாரு, நல்லதோ கெட்டதோ சந்திச்சே தீரணும். யாரும் தப்பி ஓட முடியாது. அம்மா, நீ போகலாம். படக்கென எழுந்து அந்த அம்மா கோயில் பணிகளை கவனிக்க போய்விட ரோஹிணி நிலை குலைந்து நின்றாள். கோயிலுக்கு வந்தா அமைதி கிடைக்கும்னு நம்புனேனே. இப்ப குழப்பம் அதிகமாயிடுச்சே. நான் என்ன செய்வேன்? கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா போராட்டம் இருக்கும். நீ மாற மாட்ட. உன்னை மாத்திக்க உன் விதி விடாது. மிரண்டு போனாள் ரோஹிணி. என்ன அழுத்தமான வார்த்தைகள், தீர்க்கமான தீர்ப்பு. இது நிச்சயமாக தெய்வ வாக்குதான். இதன்படி நடந்தே தீரும். என்ன வில்லங்கம் வரும்? யாரால? என் குணத்தை மாத்திக்கிட்டா இந்த வில்லங்கத்தை நான் முறியடிக்க முடியுமா? ஒண்ணுமே புரியலையே. வீடு திரும்பி விட்டாள். அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாள். என்ன ரோஹிணி? வேண்டாம் என்று நினைத்தாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சகலமும் அம்மாவிடம் சொல்லி ரோஹிணி அழுதுவிட அம்மா அதைவிட கலங்கி போனாள். வில்லங்கம்னா யாரு? இந்த வீட்ல உங்க அப்பா மட்டும்தான். அவர் ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வர போறாரா? கேள்வி வந்தது. அன்று மாலை வழக்கம் போல மதன் வந்தான். அவனுடன் வெளியே வந்தாள். இருவரும் வழக்கம் போல கடற்கரைக்கு வர சகலமும் கொட்டி விட்டாள் ரோஹிணி. ஒரு பவர் கட் இந்த அளவுக்கு உன்னை கொண்டு போயிருக்கா? இல்லைங்க, அந்த அம்மா வாக்கு தெய்வ வாக்கு. நல்லது, கல்யாணம் நடக்கும்னு தானே சொன்னாங்க. சந்தோஷப்படு. அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இருக்கு ரோஹிணி. ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். நாளை மறுநாள் நீங்க லண்டனுக்கு போகணுமா? ஆமா. ஏன்? இல்ல, இந்த கல்யாணம் வரைக்கும் தினசரி உங்களை சந்திச்சு என் மனசுல உள்ள பாரத்தை இறக்குனா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போகுதே. ஏன் இல்ல? போன்ல பாரத்தை இறக்கு. முகத்துல உள்ள தவிப்ப குரல்ல எத்தனை தான் காட்ட முடியும்? விட்டுடு. இத பாரு, இயல்பா இரு. கல்யாணம் நடக்கும் இல்லையா? அப்புறம் என்ன? எல்லாத்தையும் உன்னையும் சேர்த்து சுமக்க நான் தான் வந்துட்டேனே. பிறகு என்ன? வாழ்க்கை துணை வந்துட்டா கவலையே படக்கூடாது. அவள் பேசவில்லை. சிரிமா, வீரனுக்கு ஒரு மரணம்தான், கோழைக்கு தினசரி மரணம். என் மனைவி கோழையா இருக்கிறத நான் விரும்பல. புரியுதா? சரிங்க, புறப்படு. மதன் புறப்பட்டு விட்டான். அவனை விமானமேற்ற ரோஹிணியும் வந்திருந்தாள். மதனின் அப்பா அம்மா வந்திருந்தார்கள். ரோஹிணி கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டும் கண்கள் கலங்குவதை தவிர்க்க முடியவில்லை. விமானம் புறப்பட்டு விட்டது. எங்க வீட்டுக்கு வர்றியா ரோஹிணி? அப்பா கேட்டார்.
இல்ல மாமா, நான் எங்க வீட்டுக்கே போறேன். லக்ஷ்மி எல்லாம் சொன்னா. எதுக்காகவும் நீ கலங்க வேண்டாம். தேவைப்பட்டா பூஜை பரிகாரங்களை செஞ்சுக்கலாம், புரியுதா? உன்னை உங்க வீட்டுல விட்டுறோம். வீட்டுக்குள் அவளை கொண்டு வந்து விட்டுவிட்டு அவள் அம்மாவுக்கும் சமாதானம் சொல்லிவிட்டு போனார்கள். எத்தனை நல்ல மனுஷங்க பாரு. இனிமே நாளை முதல் பரபரப்பா கல்யாண வேலைகளை பார்க்கலாம். ரோஹிணி தன்னை தேற்றிக் கொண்டு மறுநாள் முதல் இயல்பாக செயல்பட தொடங்கிவிட்டாள். தினசரி மதன் போன் செய்தான். அவனது பேச்சும் தினசரி நடப்புகளை அவன் சொல்வதும் இங்குள்ள விவரங்களை கேட்பதும் அவளுக்கு உற்சாகமாக இருந்தன. மனம் தெளிய தொடங்கிவிட்டது. அப்பா எல்லா ஏற்பாடுகளையும் ஏறத்தாழ முடித்து விட்டார். ஏற்கனவே தாராளமாக பணம் இருந்தது. ராதிகா கணிசமான பெரிய தொகை ஒன்றை அம்மாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பி வைத்தாள். இங்கு பேங்க் கணக்கெல்லாம் அம்மா பேரில்தான். அப்பாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் கையில் பணம் சிக்கினால் போதையாக உருமாறிவிடும் என்ற பயம். அதனால் அவரது கோபம் கூடிவிட்டது. இப்போது அவர் அதை காட்டிக்கொள்ளவில்லை. உழைப்பது போல் நடித்து மகளின் கல்யாணத்தில் சகலமும் தான் தான் என்று ஒரு பிக்சர் காட்டி அதன் மூலம் கொஞ்சம் சில்லறை தேத்திர சபலம். லட்சக்கணக்கா செலவழியும் போது 1000-500க்கு கணக்கு பார்க்க மாட்டார்கள். வெளியில் இந்த அல்ப புத்தி தெரியாது. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாட்களே இருந்தன. மதன் திரும்பி வந்து விட்டான். அன்று மாலை இங்கு வந்தான். வீடு முழுக்க எல்லாருக்கும் ஏராளமான பரிசு பொருட்கள், குறிப்பாக ரோஹிணிக்கு வாங்கி குவித்திருந்தான். ரோஹிணி சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போனாள். ரேணு பரணிக்கும் வாங்கி வந்திருந்தான். ரோஹிணியை வெளியே அழைத்தான். நடுவுல 3 நாள் தான் இருக்கு, நேரத்தோட 2 பேரும் திரும்பி வந்துடுங்க. சரிமா. இருவரும் மாலை கோயிலுக்கு வந்தார்கள். 3 நாள் தான் இருக்கு. இப்ப மனசு சமாதானமா இருக்கா? இருக்கு. இத பாரு, நாம தெளிவா இருந்தா எந்த வில்லங்கமும் நம்மள தொடாது, புரியுதா? ஒப்புக்கிறேன். இருவரும் பிரகாரம் சுற்றி வந்து தீபாராதனையை ஏற்றுக்கொண்டு இறுதியில் புறப்பட ஆயத்தமாக அந்த அம்மா மஞ்சள் சேலையுடன் புற்று மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தாள். அம்மா வந்துட்டாங்க, நல்லதா போச்சு. நீங்களும் ஆசீர்வாதம் வாங்குங்க. வேணுமா ரோஹிணி? கைகளை பிடிச்சு உச்சந்தலையில கை வச்சு அவங்க ஆசிகளை வழங்கினா உடம்புல ஒரு அதிர்வு தெரியும். நான்னு சொல்ல மாட்டாங்க, துர்க்கை சொல்றான்னு சொல்லுவாங்க. வாங்க. மதன் அவளுடன் நடந்தான். அம்மா, ரோஹிணி வந்திருக்கேன். ரோஹிணி அருகில் உட்கார அந்த அம்மா கைகளை பிடித்து கொண்டாள். மந்திரம் சொன்னாள். உச்சந்தலையில் கைப்பதித்து ஆசிகளை வழங்கினாள். அம்மா, என்னவர் வந்திருக்கார், உங்க ஆசிகள் வேணும். மதன் பக்கத்தில் வந்தான். அந்த அம்மா நிமிர்ந்தே பார்க்கவில்லை. மதன் அருகில் உட்கார வர, ரோஹிணி வேண்டாம், கூட்டிட்டு போயிடு. அம்மா, அவருக்கு நீங்க ஆசிகளை வழங்கணும். இல்ல ரோஹிணி, கூட்டிட்டு போ. அந்த அம்மா படக்கன எழுந்து போய்விட ரோஹிணி முகம் மாற அருகில் இருந்த பெண்மணி, இந்த அம்மா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தராது. இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா அதிர்ஷ்டம், அருள், தகுதி 3 வேணுமா? போய்விட மதனின் முகம் சிவந்து விட்டது. அவமானத்தில் சிரித்து போனது. அவன் முகத்தை பார்த்ததுமே ரோஹிணிக்கு அது புரிந்தது. வா போகலாம். வந்து நீ வரலனா நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு ரோஹிணி. வர்றேன். வீட்டு வாசல் வரை வராமல் தெருமுனையில் ரோஹிணியை இறக்கிவிட்டு மதன் போய்விட ரோஹிணிக்கு பலத்த அதிர்ச்சி. கல்யாணத்துக்கு 3 நாட்களே இருக்கு, வில்லங்கம் தொடங்கியாச்சா? மதன் வீட்டுக்குள் நுழைந்து யாரிடமும் பேசவில்லை. உடை மாற்றி தன் அறைக்குள் போய்விட்டான். அம்மா உள்ளே வந்தாள். மதன், நீ யாருக்காவது அழைப்புதல் தர வேண்டியது பாக்கி இருக்கா? எதுவும் இல்ல. நாங்க வாங்கி வச்ச நகைகள், துணிமணிகளை ஒரு தடவை பார்த்துடேன். வேண்டாமா, உனக்கு திருப்தினா எனக்கும் தான். இருந்தாலும் ஏமா தொல்லை பண்ற? ஆளை விட, எல்லாத்துக்கும் என் அனுமதி வேணுமா? எரிந்து விழுந்தான். ஏன்பா கோவப்படுற? நீ யார்கிட்ட கோவப்பட்டாலும் என்கிட்ட கடுமையா பேச மாட்டியே. அம்மா கண் கலங்கி விட்டாள். சாரிமா, வேலை பளு, அதுல உண்டான பதட்டம் மனசுல வச்சுக்காத. பரவாயில்லடா ராஜா, நாளை மறுநாள் வரவேற்பு, அடுத்த நாள் கல்யாணம். நாளைக்கு காலையில கோயில்ல ஒரு வழிபாடு செய்ய போறோம், நீ வரணும். நான் வரலமா. என்னடா இப்படி சொல்ற? செய்யும் தொழிலே தெய்வம், அதை தாண்டி கடவுள்கிட்ட எனக்கு எந்த பற்றும் இல்ல. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. என்னாச்சு உனக்கு? அவமானப்படும் போது கோபம் வராம என்ன செய்யும்? அவமானமா? யாருக்கு? துர்க்கையம்மன் கோயிலில் நடந்ததை சொன்னான். அந்த அம்மாவுக்குள்ள புகுந்து ஆசிகளை வழங்குறது துர்க்கைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஆசி தர அந்த அம்மா மறுத்துட்டாங்க. அப்படின்னா கடவுளுக்கு என் மேல என்ன கோபமா? அம்மா ஆடி போனாள். நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ரோஹிணி முன்னால அவமானப்பட்டத என்னால தாங்கிக்க முடியல.
மதன் குமரி விட்டான். அம்மாவுக்கு பதிலே தெரியவில்லை. வெளியே வந்து விட்டாள். விளக்கு அணைந்ததும் பால் தெரிந்ததும் கண்ணுக்குள் வந்தன. ஏன் துர்க்கையம்மனின் ஆசிகள் என் பிள்ளைக்கு கிடைக்கவில்லை? மனம் இல்லையா? அதை பெரும் தகுதி என் பிள்ளைக்கு மறுக்கப்பட காரணம்? அம்மாவுக்கு கலக்கம் அதிகமானது. அதே நேரம் ரோஹிணி அம்மாவிடம் சகலமும் கொட்டி கொண்டிருந்தாள். அவர் முகமே இருண்டு போச்சுமா. என்னால அவரை பார்க்க முடியல. அவமானமா ஆயிடுச்சு. எத்தனை நல்லவர் மதன். அவருக்கு ஏன் அம்மா ஆசி வழங்கல? அம்மா பேசவில்லை. வில்லங்கோ இதுதானாமா? இது வரைக்கும் சிரிப்பை தவிர அவர் முகத்துல எதையும் நான் பார்க்கல. இப்ப சிரிப்பே போயிடுச்சே. அந்த வீட்டுல காலை வச்சப்ப வெளிச்சம் போன மாதிரி அவர் முகத்துல வெளிச்சம் போயிடுச்சே. ரேணுகா பரணி இருவரும் உடன் இருந்தார்கள். இத பாரு ரோஹிணி, மனுஷங்க பிரச்சனைகள்ல நாம கருத்துக்களை சொல்லலாம், தப்பு இல்ல. தெய்வ சங்கதிகள்ல அத சொல்ல முடியாதுமா. குடும்ப ரீதியா ஏதாவது தோஷம் இருக்கலாம். அதுக்கு பரிகாரம் தேடுனா சரியாகலாம். நான் அவரோட அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இந்த நிலையில எதுவும் வேண்டா ரோஹிணி. 3 நாள் உன் கழுத்துல தாலி ஏறிடும். அப்புறமா உரிமையோட நீ எதை வேணும்னாலும் உன் மாமியார் கிட்ட பேசலாம். இத பாரு, உனக்கு துர்கை அம்மாவோட பூரண ஆசிகள் இருக்கு. அவருக்கும் வேணுமேமா. உனக்கு இருக்குனாலே அவர் நல்லா இருப்பார்னு தானே அர்த்தம். இத பாருமா, உங்க அப்பா என்ன தப்புகளை செஞ்சாலும் ஒரு வீட்டுல உட்கார்ந்து நலமா வாழ்றாருன்னா எது காரணம்? நான் கடவுள்கிட்ட வச்ச நம்பிக்கையும் என் நடப்பும் தானே காரணம். அம்மா, அப்பா கூட அவரை ஒப்பிடாத. இல்லம்மா, எனக்கும் அது புரியும். ஒரு பெண் மனைவி தெளிவா தீர்க்கமா தெய்வீகமா இருந்துட்டா புருஷனுக்கு அதை விட பெரிய கவசம் இல்லம்மா. நீ நம்பு. அம்மா நான் சொல்றேன் இல்லையா? சரிம்மா. நாளை மறுநாள் கல்யாண மண்டபத்துக்கு நாம போகணும், புரியுதா? முகம் மலர்ச்சியா இருக்கட்டும். மறுநாள் விடிந்ததும் நெருங்கின உறவுக்காரர்கள் வந்து விட்டார்கள். கலகலப்பான சூழ்நிலை உருவாகிவிட்டது. பரபரப்பாக அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்க மாலை மதன் வரவில்லை. ரோஹிணிக்கு சுருக்கென்றது. 6 மணிக்கு அவனது செல்போனில் முயற்சிக்க அவன் கிடைத்தான். ஏன் வரல? உறவுக்காரங்க வந்துட்டாங்க, அதான் முடியல ரோஹிணி. நாளைக்கு மண்டபத்துல பார்க்கத்தானே போறோம். கோபமா? எதுக்குமா? கோயில் சம்பவத்துக்கு பிறகு உங்களை நான் பார்க்கவே இல்லையே. அதை விடு, நான் பொருட்படுத்தல. அந்த அம்மா கடவுளா என்ன? காசுக்காக அருள் வாக்குங்கிற பேர்ல வியாபாரம் நடத்துறவங்கள நான் மதிக்கிறதே இல்ல ரோஹிணி. இல்லைங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. அப்படின்னா ஆசிகள் வாங்குற தகுதி எனக்கு இல்லைன்னு நீயும் சொல்றியா? ஐயோ, அப்படி இல்ல. விடு, இப்ப எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அப்புறமா பேசலாமே. வைத்து விட்டான். ரோஹிணிக்கு முகம் இருண்டு போனது. நான் அந்த அம்மாவை ஆதரித்து பேசியது தப்போ? யாரோ ஒரு 3வது மனுஷியால் எங்கள் மத்தியில் விரிசல் ஏற்படுகிறதா? இதுதான் வில்லங்கமா? இதை நான் வளர விடக்கூடாது. உன் பிடிவாதத்தை நீ மாத்திக்க மாட்டேன்னு அந்த அம்மா தான் சொன்னாங்களே. நான் பொறுமையா இருக்கணும். அவருக்கு பிடிக்காததை இனி நான் பேசவே கூடாது. மாற்று கருத்தை சொல்லக்கூடாது. தொலைபேசி அழைத்தது. அவர்தானா? ரோஹிணி எடுத்தாள். நான் ராதிகா பேசுறேன். அக்கா. ரோஹிணி குரலில் உற்சாகம் ததும்பியது. எல்லாம் சரியா நடக்குதா? நடக்குதுக்கா. நாளைக்கு கல்யாண மண்டபத்துக்கு போறோம். நாளைக்கு ரிசப்ஷன். நாளை மறுநாள் முகூர்த்தம். ஒரு நல்ல செய்தி, உன் கல்யாணத்துக்கு நான் அங்க இருப்பேன். நிஜமாவா? ஆமா ரோஹிணி. நாளைக்கு வர்றியா? இல்லம்மா, முதல் ஃப்ளைட் கிடைக்கல. 3வது ஃப்ளைட்ல தான் இடம் இருக்கு. காலையில 7 மணிக்கு ஃப்ளைட் வரும். 7:30 9 தானே முகூர்த்தம். தாலி கட்டுற நேரத்துல நான் இருப்பேன். தொலைபேசி அனைவரது கைக்கும் மாறியது. இத பாருமா, முன்ன பின்ன தாமதம் ஆயிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். முகூர்த்தம் குறிச்ச தேதியில நடக்கட்டும். 10 நாட்கள் நான் அங்கதானே இருக்க போறேன், சரியா? அம்மா அழுது விட்டாள். ராதிகா வர்றதை விட ஒரு சந்தோஷம் இனிமே என்ன இருக்கு? பாவம், மனசு கேட்கல. எப்படியோ கெஞ்சி கேட்டு லீவு வாங்கிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. அக்காவுக்கு பட்டுப்புடவை வாங்க வேண்டாமாமா? பரணி கேட்க, எனக்குன்னு வாங்கி வச்சது இருக்குடா, அக்கா அதை கட்டிக்கட்டுமே. ரோஹிணிக்கு வருத்தமெல்லாம் மறைந்து விட்டது. உடனே மதனுக்கு போன் போட்டாள். என்ன ரோஹிணி? எங்க அக்கா ராதிகா கல்யாணத்தன்னைக்கு வர்றாங்க. வெரி குட், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. முக்கியமானவங்க வரணும், கண்டவங்க ஆசிகள் வேண்டாம். இவங்கள மாதிரி நல்லவங்க வாழ்த்தட்டும். சரிங்க. ரோஹிணி உள்ளே வந்து விட்டாள். துர்க்கையம்மா மேல் இவருக்கு வெறுப்பே வந்து விட்டது.
கடவுளே, இது கூடாது. அம்பாளின் கோபத்துக்கு இவர் ஆளாகிவிடக்கூடாது. மறுநாள் காலை வாசலில் பெரிய டெம்போ டிராவலர் வண்டி வந்து நின்றது. ஆட்களையும் பொருட்களையும் ஏற்றி கொண்டது. சூறை தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி திருஷ்டி கழித்து எலுமிச்சை நசுக்கி வாகனத்தில் அனைவரும் ஏற கார் கதவை சாத்தும் போது ரோஹிணி அலறிவிட்டாள். கைவிரல் நசுங்கி ரத்தம் சொட்ட குடும்பமே பதறிவிட்டது. உடனிருந்த ஒருவர் உடனே வீட்டிற்குள் அழைத்து முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து ரோஹிணிக்கு அவசர முதலுதவி செய்தார். போற வழியில ஒரு ஊசி போட்டுட்டு போயிடுவோம். ரோஹிணிக்கு வலியின் துடிப்பு தாழாமல் மயக்கமே வந்துவிட்டது. கூடவே இது என்ன அபசகுணம் என்ற தொனியில் அம்மா முகத்தை ரோஹிணி பார்த்தாள். அம்மா முகம் பேயறைந்த தினசில் இருந்தது. வண்டி புறப்பட்டது. அங்கு போன பிறகு ஒரு டாக்டரை வரவழைத்து ஊசி போட்டார்கள். பிற்பகல் 3 மணிக்கு பிள்ளை வீட்டார் வர மண்டபம் களை கட்டிவிட்டது. அவர்களை வரவேற்று உபசரித்து வேண்டியதை செய்ய பரபரப்பாகிவிட்டது. மதனின் அம்மா வந்து ரோஹிணியை பார்த்தாள். இது என்ன கையில கட்டு? கார் கதவுல விரல் நசுங்கி துடிச்சு போயிட்டா. புறப்படுற நேரத்துல இப்படி ஒரு கஷ்டமா? சரி, திருஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நம்புங்க. நீ ஓய்விடுமா. உங்க மூத்த மகள் வர்றாளாமே, ரொம்ப சந்தோஷமா. அம்மா போய்விட்டாள். எத்தனை பாசிட்டிவா சந்தோஷமா பேசுறாங்க பாரு. ஆமாமா, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ரோஹிணி. வழி தாண்டி முயற்சி செய்யறேம்மா. பரணி வந்து ஜோக்கடித்தான். ரேணு கூடவே இருந்தாள். மாலை அலங்காரம் முடித்து அவசியமான சடங்குகளை முடித்து கொண்ட பின் வரவேற்பு தொடங்கிவிட்டது. விவரம் தெரிந்தும் மதன் தன்னை வந்து பார்க்காதது ரோஹிணிக்கு உறுத்தியது. இருவரும் ஜோடியாக வந்து அமர, விரல் எப்படி இருக்கு மெதுவாக கேட்டான் மதன். இப்பதான் கேட்கணும்னு தோணுதா? என்ன ரூமுக்கு வந்து பாப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, மண்டபம் வந்தாச்சு. எல்லாரும் இருக்கும்போது நான் வந்தா நல்லா இருக்குமா? ஏன், நான் உங்க மனைவியாக போறவ. நீங்க வரலனா தான் அசிங்கமா இருக்கும். மதனின் முகம் மாறியது. அதற்குள் ஆட்கள் வர தொடங்க இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டு ஒரு சிரிப்பை எடுத்து மாட்டிக்கொண்டு நின்றார்கள். 10 மணி வரை வரவேற்பு போனது. கூட்டம் மாளவில்லை. 10 மணி கடந்த பிறகு இருவரும் சாப்பிட அழைக்கப்பட்டார்கள். ஜோடியாக உட்கார்ந்தார்கள். கேலியும் கிண்டலும் தொடர இருவருக்குமே சரியான மூடில்லை. அறைக்கு திரும்ப மணி 10:30. பரணி அம்மாவிடம் வந்தான். நாளைக்கு ராதிகா அக்காவை கூட்டிட்டு வர நான் விமான நிலையத்துக்கு போகட்டுமாமா? நீ இருடா, இங்க உனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. பாஸ்கரனை அனுப்பலாம். சரிம்மா. பரணி, உன்னை கூப்பிடுறாங்க. பரணி வெளியே வந்தான். வாசலில் மதன் நின்றான். என்ன மாமா? ரோஹிணி இங்க அனுப்பு. சரி மாமா. பரணி ஓடி வந்தான். அக்கா, உன்னை மாமா கூப்பிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு காத்திருக்க பொறுமை இல்ல. சீக்கிரம் போடி ரோஹிணி, இப்பவே தாலிய கட்டிட போறார். ரோஹிணி எதுவும் பேசாமல் வாசலுக்கு வந்தாள். மதன் பார்த்தான். சொல்லுங்க. ஏன் அப்படி கோவப்படுற நீ? ரிசப்ஷன் ஸ்டேஜ்ல வச்சு கடமுடான்னு பேசுற. அந்த அளவுக்கு உனக்கு பொறுமை போயிடுச்சா? நீங்க வந்து கேட்கலன்னு ஆனப்ப பொறுத்துக்க முடியல. கோபம் உனக்கு மட்டும்தான் வருமா? உன்னை விட எனக்கு அதிகமா வரும். குடும்பத்தோட வரும்போது ஒரு பொது நாகரிகம் இருக்கு. உன் கழுத்துல நான் தாலி கட்டின பிறகு கூட அதையெல்லாம் பார்க்கணும், புரியுதா? நீ மனைவியா வரப்போறேன்னு பெரியவங்க எல்லாரோட கேள்விக்கும் பார்வைக்கும் நான் ஆளாக முடியுமா? மெதுவா பேசுங்க. ஏன், கௌரவ குறைச்சலா இருக்கா? அது இல்ல. இத பாரு, இந்த மாதிரி திடீர் கோபம், பிடிவாதம், மூஞ்சி தூக்குற குணம் மூணையும் விடு. நீ இனிமே வாழ போறது புருஷ வீடு. பெண் ஓங்கி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. புரிஞ்சு நடந்துக்கோ, போ. அவன் விலகி விட ரோஹிணி மெதுவாக நடந்தாள். இரு பக்கத்து வீட்டாரும் இதை கவனித்தார்கள். இந்த சந்திப்பு சுமூகமா இல்லையே, எதுக்காக சலசலப்பு? கேள்வி வந்தது. ரோஹிணி முகம்பாடி வந்தாள். மாப்பிள்ளை எதுக்கு கூப்பிட்டார்மா? அம்மா கேட்க ரோஹிணி சரக்கென திரும்பினாள். அவர் எதுக்கு கூப்பிட்டார், என்ன பேசினாரு நீ கேக்குறது நாகரிகமா? என்னதான் உன் மகளா இருந்தாலும் என்கிட்ட உனக்கு ஒரு எல்லை இருக்கு, புரியுதா? அம்மா கதிகலங்கி போனாள். ரோஹிணியா பேசுறா? அதுவும் பெத்த தாய்கிட்ட. கல்யாணம் நடக்க போகுதுங்கிற ஏத்தமா? அதான் குணம் மாறி தப்பா பேசுறாளா? கண்களை துடைத்து கொண்டு அம்மா வெளியேற ரோஹிணி அப்படியே சுருண்டு படுத்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அழத் தொடங்கினாள். விடிந்து விட்டது. வீடே பரபரப்பில் இருந்தது. ஐயர் மந்திரங்களை ஓதியபடி சடங்குகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார். மணமகன் மணமகளுக்கு தனித்தனியாக அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. ராதிகா வருகிறாள் என்கிற பரபரப்பு குடும்பம் மொத்தமும் ஒரு மின்சார அலையாக ஊடுருவி கிடந்தது. கல்யாண வேளையில் அதை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை.
ரோஹிணிக்கு மட்டும் சந்தோஷம் ஏனோ தொலைந்து போயிருந்தது. இருவரும் மணவரைக்கு வந்து உட்கார அவன் தன் பக்கம் திரும்பினாள். உடனே மன்னிப்பு கேட்க ரோஹிணி காத்திருந்தாள். மதன் திரும்பவே இல்லை. மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. ராதிகா வந்து சேரவில்லையே என்ற படபடப்பு அம்மாவிடம் அதிகமாக இருந்தது. ரோஹிணியின் கண்களும் வாசல் பக்கமே இருந்தது. விமானம் வந்துவிட்டது. செக்யூரிட்டி பரிசோதனைகள் முடிந்து ராதிகா தன் பெட்டிகளுடன் வெளியே வந்துவிட்டாள். பாஸ்கர் காத்திருந்தான். 7:30 முகூர்த்தம். நேரம் 8:40. இந்த போக்குவரத்தில் 15 நிமிடங்களில் போய் சேர முடியாது என்று தோன்றியது. பரவாயில்ல பாஸ்கர், அதுக்காக அவசரப்பட வேண்டாம், நான் தான் வந்துட்டேனே. முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. ஐயர் சொல்லிவிட்டார். சரி, நடக்கட்டும் என பெரியவர்கள் பச்சை கொடி காட்ட, கெட்டி மேளம் கொட்ட, அட்சதை தூவி மலர்கள் சொரிய மாங்கல்யத்தை ரோஹிணி கழுத்தில் கட்டினான் மதன். அம்மா கண்கலங்க வாசலை பார்த்தாள். அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து மணவரையை இருவரும் வலம் வந்து உட்கார, வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் படலம் தொடர வாசலில் கார் வந்து நின்றது. ராதிகா இறங்கினாள். அம்மா பார்த்துவிட்டு பாய்ந்தோடினாள். எங்க அக்கா வந்துட்டா. ரோஹிணியின் குரலில் பரபரப்பு இருந்தது. அம்மா, தம்பி, தங்கை வாசலுக்கே வர ராதிகா படியேற அம்மா கட்டி பிடித்து கண்ணீர் வடிக்க கூட்டம் மொத்தமும் வாசல் பக்கம் திரும்ப, தள்ளுங்க, முதல்ல என் தங்கச்சியை நான் பார்க்கணும். ராதிகா கூட்டத்தை விலக்கிக் கொண்டு மணவரையை நோக்கி முன்னேறினாள். படியேறி வந்து விட்டாள். அக்கா, வாழ்த்துக்கள்டா ரோஹிணி. அட்சதை தூவி அணைத்து முத்தமிட்டு மதன் பக்கம் திரும்பினாள். மதனும் திரும்பினான். இருவரது பார்வையும் சந்தித்துக் கொள்ள இடி இடித்து மின்னல் வெட்டியது. இவனா என் ரோஹிணிக்கு கணவன்? ராதிகாவின் தொண்டை வரை கசப்பாக கேள்வி இறங்க, இவளா அக்கா? மதனுக்குள் கேள்வி துளைத்தது. ஒருவேளை அதே முகஜாடையில உள்ள வேறு நபரா? இருவரும் நினைத்து கொள்ள மதனின் அம்மா வந்தாள். ராதிகா, நான் தான் மதனோட அம்மா. எல்லாரும் சொல்லி சொல்லி உன்னை பாக்குற வேகம் எனக்கே அதிகமாயிடுச்சு. ராதிகா மெதுவாக சிரித்தாள். அக்கா, அசந்து நின்னுட்டியே, அவரை வாழ்த்து. இல்ல, உனக்கு அக்காவா இருந்தாலும் அவரை விட நான் சின்னவளா இருப்பேன், வாழ்த்த முடியாது ரோஹிணி. வாழ்த்த வயசு வேண்டாமா, தகுதி போதும். குடும்பத்தையே தாங்குறிய நீ, அது போதாதா? ராதிகா மதனை பார்த்தாள். அவனது துளைக்கும் பார்வையை அவளால் தாங்க முடியவில்லை. சரி, சடங்குகள் தொடரட்டும், நான் அம்மா கிட்ட போறேன். ராதிகா மேடையை விட்டு இறங்கினாள். ராதிகா, குளிச்சிட்டு சாப்பிடவா? சரிம்மா. மாற்று துணிகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் ராதிகா நுழைந்தாள். கதவை தாளிட்டாள். அழுகை வெடித்து கொண்டு வர குழாயை திருப்பி விட்டவள் வாய்விட்டு அழத் தொடங்கினாள். எப்படி எப்படி நான் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? குற்றம் ஒரு பக்கம் இல்லையே, 2 பக்கமும் இருக்கே. வாய்விட்டு பேச முடியாத நிலையில என்ன ஊமையாக்கிட்டியே கடவுளே. அரைகுறையாக குளித்து முடித்தவள் தலையை துவட்டாமல் ஈரத்தோடு வெளிப்பட்டாள். அம்மா வந்தாள். என்ன ராதிகா, தலையில ஈரம் சொட்டுது, தலையை துவட்டாம வெளியில வர்ற? தெரியலம்மா, சந்தோஷத்துல எல்லாமே மறந்து போகுது, துவட்டி விட்டுருமா. அம்மா துவட்டி விட்டாள். ராதிகாவின் கண்கள் கலங்க, என்னம்மா? பணத்துக்காக இந்த சுகத்தை எல்லாம் இழந்துட்டேனே, அத நினைச்சேன். போதும், நீ சம்பாதிச்சது போதும்மா, வந்துரு. இல்லம்மா, புலிவாலை பிடிச்சவங்க விட்டுற முடியாது. என்னடி சொல்ற? இன்னும் 2 பேரை கரை சேர்க்கணும். நான் பாதியில வந்துட்டா எப்படி? குடும்பத்தை கரை சேர்க்கறது புலிவாலை பிடிச்ச மாதிரிமா. நமக்கு போதும்னு வந்துட்டா குடும்பம் தவிக்கும் இல்லையா? சரி சரி, பட்டு சிலைய கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு வெளியே வா. சரிம்மா. சற்று நேரத்தில் ரகசியங்களை துக்கங்களை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ராதிகா வெளியே வந்து விட்டாள். 1 மணி நேரத்தில் தன் கலகலப்பான பேச்சால் அனைவரையும் தன் பக்கம் இழுத்து விட்டாள். பிள்ளை வீட்டார் அனைவரும் மதன் தவிர ராதிகாவிடம் ஒட்டி கொண்டு விட்டார்கள். கல்யாண மண்டபத்தில் ஒரு ஏசி அறை பதிவு செய்து அங்கேயே முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடந்தன. இரவு விருந்துக்கான ஏற்பாடுகளை அம்மா கவனித்துக் கொண்டிருக்க மதன் வெளியே வந்தான். ராதிகா எதிர்பட, உன் கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும், மாடிக்கு வா சொல்லிவிட்டு வேகமாக படியேறி அவன் போக ராதிகா சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு வேகமாக படியேற தொடங்கினாள். குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட ராதிகாவின் அப்பா இவர்கள் இருவரும் போவதை பார்த்தார். அவருக்கு நெருடலாக இருந்தது. வேகமாக உள்நோக்கி நடந்தார். லக்ஷ்மி, இங்க வா. என்ன வேணும்? மாப்பிள்ளையும் நம்ம மூத்த பொண்ணும் மாடிக்கு போறாங்க, இருட்டி போச்சு, சாந்தி முகூர்த்தம் ஆரம்பிக்கிற நேரம். லக்ஷ்மி முகம் மாறியது.
2 பேரும் படிச்சவங்க, வெளிநாட்டுல வேலை பார்த்தவங்க, பேசுறதுக்கு எத்தனையோ இருக்கும். தங்கச்சி வீட்டுக்காரன்னு உறவும் ஆயாச்சு. அப்புறம் என்ன, போய் வேலைய பாருங்க. சரிடி, அப்படி பேசணும்னா இங்க வெளிச்சத்துல 10 பேர் எதிரில் பேசலாமே, எதுக்கு இருட்டுல மொட்டை மாடியில? உள்ளறையில் இருந்த ரோஹிணி காதில் சகலமும் விழுந்தது. போய் வேலைய பாருங்க. நாமே பேச தெரியாம பேசி புள்ளைங்க வாழ்க்கைய பாழாக்க கூடாது. எனக்குன்னு வந்து சேர்ந்தீங்களே. அவர் விலக அம்மா உள்ளே வந்தாள். அலங்காரம் முடிஞ்சுதாமா? ஆச்சுமா, நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன். ரோஹிணி எழுந்தாள். நானும் வரட்டுமாமா? நான் குழந்தையா, நீ உன் வேலைய பாரு. ரோஹிணி மெதுவாக வெளிப்பட்டு பின்கட்டுக்கு வந்தாள். அந்த பகுதியில் யாரும் இல்லை. மாடிக்கு போகும் படிகள் அங்கேதான் தொடங்கியது. ரோஹிணி திரும்பவும் ஒரு முறை பார்த்துவிட்டு வேகமாக படியேற தொடங்கினாள். மாடியில் மதன் எதிரே ராதிகா நின்றாள். மதன் அவளை ஏற இறங்க பார்த்தான். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இத நானும் எதிர்பார்க்கல. எனக்கு அதை விட அதிர்ச்சியா இருக்கு. வெளிநாட்டுல சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துற ஒரு அக்கா இருக்கான்னு சொன்னப்ப மானசீகமா நான் கும்பிட்டேன். முகத்தை பார்க்காம மனசுக்குள்ள ஒரு மரியாதையை வளர்த்துக்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்ததும் அத்தனையும் உடைஞ்சு போச்சு. இதை மதன் பேசும்போது படியேறி வந்தாள் ரோஹிணி. காதில் தெளிவாக விழுந்தது. பதுங்கி நின்று கொண்டாள். என் தங்கைக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொன்னப்ப போட்டோ பார்க்கணும்னு நான் கேட்காம விட்டது தப்பு. அதை பார்த்திருந்தா இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட்டுருக்கவே மாட்டேன். ரோஹிணிக்கு அதிர்ச்சி. 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டா? ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு என்ன பகை? புரியவில்லை. இத பார், நீ வேசியா தொழில் நடத்தி சம்பாதிக்கிற பணத்திலேயே உன் குடும்பம் வாழுது. ஒரு வேசி உடம்ப வித்து சம்பாதிச்ச பணத்திலேயே இந்த கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு வேசியோட தங்கையா என் மனைவி? அவன் கேட்க கேட்க ரோஹிணிக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. அக்கா ஒரு வேசியா? கடவுளே, இது நிஜமா? உன்னை தியாகின்னு எல்லாரும் நம்புறாங்க. பெரிய உத்தியோகத்துல இருக்கிறதா குடும்பத்தை ஏமாத்தி உள்ளூர்ல கடை விரிச்சா நாரும்னு வெளிநாட்டுல போய் சத வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறியா? கௌரவமான எங்க குடும்பம் கேடுகட்ட ஒரு விபச்சாரி குடும்பத்தோடைய சம்பந்தம் பண்ணி இருக்கு. ராதிகா நெருங்கினாள். அவனை ஒரு முறை பார்த்தாள். பளீரென அறைந்தாள். மதன் நிலை குலைந்து போனான். என்ன, ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிறியாடி? என்ன துணிச்சல் உனக்கு? உன்னை என்ன செய்றேன் பாரு. செய்டா, நேர கீழே போ. இந்த ராதிகா ஒரு வேசி. உடம்ப வித்து குடும்பத்தை ரச்சிக்கிறான்னு உறக்க சொல்லு. சொல்லத்தான் போறேன். ஐயா சாமி, அது எப்படி இவருக்கு தெரியும்னு நான் ஒரு கேள்வி கேட்டா? கேளுடி. கேட்க மட்டும் இல்ல, என்னை எச்சில் படுத்தின நாய்கள்ல இவனும் ஒருத்தன்னு ஆதாரபூர்வமா நிரூபிப்பேன். குடும்ப கௌரவத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னை உத்தம புருஷனா நம்பி என் தங்கை வாழ்க்கை தொடங்க போறா. ஆனா நீ கேவலமானவன்னு எனக்கு தானே தெரியும். வாடா, வந்து பேசு, நானும் பேசுறேன். ரோஹிணி மடிந்து படிகளில் உட்கார்ந்து விட்டாள். என்ன கொடுமை இது? எப்பேற்பட்ட தப்பு நடந்து விட்டது? என் அக்காவை தொட்டவனா என் புருஷன்? அதுவும் ஆபாசமான ஒரு சூழ்நிலையில். ராதிகா அவனை பார்த்தாள். இத பாரு மதன், நான் விரும்பி இந்த நரகத்துல விழல. வேலை கிடைச்சு போன இடத்துல வஞ்சிக்கப்பட்டு கெடுக்கப்பட்டேன். அத நான் எதிர்த்தப்ப உன் அடுத்த 2 தங்கைகள் வாழ்வும் சீரழியும்னு பயம்படுத்தினா. எனக்கு வேற வழி இல்ல. நான் சீரழிஞ்சாதான் என் குடும்பம் கௌரவமா இருக்கும்னு இந்த நரகத்துல விழுந்தேன். அழுது விட்டாள். இத பாரு, ஆம்பளைக்கு கற்பில்லைன்னு பல பேர் சொல்றாங்க. அத நான் ஒப்புக்கல. சரி விடு, நீ தப்பு பண்ணிட்ட. அது முடிஞ்சு போன கதை. எல்லாத்தையும் மறந்துட்டு என் தங்கையை ஏத்துக்கோ. புது வாழ்வு தொடங்கு. இந்த ரகசியம் நமக்குள்ளேயே மடிஞ்சு கரைஞ்சு போகட்டும். மதன் பேசவில்லை. நீ ஒரு முறைதான் சறுக்கி இருப்பேன்னு நம்புறேன். இனிமே நீ புது மனுஷன். நான் உன்னை மன்னிக்கிறேன். கௌரவம் பேசி 2 குடும்பத்தை வீதியில நிறுத்திடாத. நான் சொல்றது புரியுதா? மதன் தலையாட்டினான். ஏ ரோஹிணி, கறந்த பாலை விட சுத்தமானவ. நீதான் அழுக்குப்பட்டவன். இன்னைக்கு எரிஞ்ச அக்னியில உன் களங்கம் பொசுங்கி போச்சுன்னு நானே ஒப்புக்கிறேன். போ, நமக்குள்ள அறிமுகம் இருக்குன்னு காட்டிக்கவே வேண்டாம். போ. மதன் ஒரு நொடி நின்றான். வேகமாக படியை நோக்கி வர பலத்த அதிர்ச்சி. ரோஹிணி, நீயா? எதையெல்லாம் ஒரு பெண் தெரிஞ்சுக்க கூடாதோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட துரதிருஷ்டசாலினா. வில்லங்கம்னு அம்மா சொன்னாங்க. எத்தனை பெரிய நிஜம் அது. உங்களை ஆசீர்வாதம் பண்ண மறுத்தாங்க. அதுல எத்தனை பெரிய நியாயம் புதஞ்சு கிடக்கு. ரோஹிணி. ராதிகா அருகில் வந்தாள். சீ, என் பக்கத்துல வராத. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ரோஹிணி,
நம்ம சண்டைய வெறுப்ப தனியா வச்சுக்கலாம், மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. 3 பேரு எதுக்கு இந்த இருட்டுல நின்னு பேசுறீங்க? கேட்டபடி மதனின் அம்மா வர ராதிகா அருகில் வந்தாள். வெளிநாட்டுல வேலை தொடர்பா 2 பேரும் பேசுறோம், ரோஹிணியும் வந்துட்டா. சரி, சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க சீக்கிரமா. அம்மா போக, சாந்தி முகூர்த்தம் வேணுமா? கலங்கப்பட்ட ஒரு மனுஷனோட என் வாழ்க்கை தொடங்கணுமா? இத பாரு ரோஹிணி, நீ இப்படி பேச தொடங்குனா குடும்ப கௌரவம் மொத்தமும் சிதறும். பல ஆம்பளைங்களை பார்த்து பணம் சம்பாதிக்கிற நீ கௌரவம் பத்தி பேசுறியா? சீ, என் மேல நெருப்பு கொட்டு, ஆனா அத நாளைக்கு செய். இப்ப உள்ள போ, சொல்றத கேளு. அதற்குள் லக்ஷ்மி வந்துவிட மூவரும் கலைந்தார்கள். தனி அறைக்கு இருவரையும் அழைத்து வந்து உள்ளே தள்ளி கதவு சாத்தப்பட்டது. ரோஹிணி கையில் பால் சொம்பு, அதை வீசி எறிந்தாள் ஆவேசமாக. அது தரையில் பட்டு வேகமாக எழும்பி மதனின் முகத்தை நனைத்தது. முகத்தில் பால் வடிய மதன் நின்றான். கலங்கப்பட்ட ஒரு மனுஷன் கூட நான் வாழ தயாரா இல்ல. துர்க்கையம்மா சொன்னதுல ஒரு வார்த்தை கூட தப்பில்ல. எங்க அக்கா கேடு கட்டவ, எனக்கு வாச்ச புருஷன் பெண் பித்தன். இப்படி ஒரு ஏடாகுடமான வாழ்க்கை எனக்கு அமையணுமா? புலம்பி அழுது விட்டாள். மதன் எதுவுமே பேசவில்லை. இது கல்யாண மண்டபம், இங்க உள்ள 3வது மனுஷங்க மத்தியில குடும்ப கௌரவம் நாரக்கூடாது. வீட்டுக்கு வந்து நான் ஒரு முடிவு கட்டேன். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு தொடங்கல, இன்னியோட முடியுது. சரக்கென ஒரு போர்வையை உதறி தரையில் போட்டவள் படுத்து விட்டாள். மதன் எதுவும் பேச முடியாமல் குழப்பம், குற்ற உணர்ச்சி, தவிப்பு, கோபம் எல்லாம் கலந்து நின்றான். அந்த அறையை ஒட்டிய பால்கனியில் திறந்த வெளியில் மல்லாந்து படுத்தான் மதன். அதே நேரம் மதனின் அம்மா அப்பாவிடம் நெருங்கினாள். கல்யாணத்தை நல்லா நடத்திட்டாங்க. அதெல்லாம் சரி, அந்த ராதிகா வந்த பிறகு ஏதோ ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. என்ன சொல்ற? நம்ம மதன், ரோஹிணி, ராதிகா 3 பேருமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுல சிரிப்பும் சந்தோஷமும் நிச்சயமா இல்ல. என்னன்னு புரியலங்க. அதெல்லாம் இல்லம்மா, உனக்கு அப்படி தோணி இருக்கும். எதையுமே ஆழமா யோசிக்காத, சந்தோஷமா இரு. சரிங்க. படுத்து விட்டார்கள். ராதிகா ஒரு மாதிரி ஆளையில் பட்ட கரும்பாக இருந்தாள். அம்மா அருகில் வந்தாள். ஒருத்திய கரையேத்திட்ட, சாதனைதான். உன்கிட்ட நிறைய பேசணுமா? நாளைக்கு பேசலாமா? களைப்பா இருக்குமா? சரிம்மா, நீ தூங்கு. ராதிகா கண்களை மூடிக்கொண்டாள். நான் தப்பான தொழில் செய்து சம்பாதிப்பது என் தங்கைக்கு தெரிந்து விட்டது. இது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னாகும்? அவமானத்துல அந்த நொடிய உயிர் போயிடாதா? கூடாது. ஒரு நாள் இது உடைஞ்சே தீரும்னு தெரியும். 3 பேருக்கும் வெளிச்சம் கிடைச்ச பிறகு நான் இருட்டுல தள்ளப்பட்டிருந்தா கதையே வேற. அவசரமா விஷயம் வெளியே வருதே. குடும்பத்தை வாழ வைக்கத்தானே இந்த சாக்கடையில நான் விழுந்தேன். நானே குடும்பம் அழிய காரணம் ஆயிடுவேனோ? ராதிகாவால் படுக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கும் தொழில்தான் இந்த விபச்சார தொழில்னு எப்படி நான் புரிய வைப்பேன்? கண்ணீர் பீரிட்டது. அப்படியே சரிந்து படுத்து தலையணையை தன் கண்ணீரால் நனைக்க தொடங்கினாள். காலையில் சீக்கிரமே ரோஹிணி கண் விழித்து விட்டாள். வேகமாக எழுந்து வந்து முதலில் ஒரு குளியலை போட்டாள். தலையை துவட்டி கொண்டு வெளியே வர அம்மா எதிர்பட்டாள். சந்தோஷமா இருந்தியாமா? தாலி கழுத்துல ஏறதுக்கு முன்னால வரைக்கும் நீ சொன்னது இருந்ததுமா, இப்ப அது இல்ல. என்னடி சொல்ற? மதனின் அம்மா வந்து விட்டாள். ரோஹிணி, சீக்கிரமே எழுந்துட்டியா? ரோஹிணி பேசவில்லை. முகத்தில் சிரிப்பும் இல்லை. சரக்கன உள்ளே போய்விட மதன் அம்மாவுக்கு முகத்தில் அரைந்த மாதிரி இருந்தது. இதை ரோஹிணி அம்மா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். வேகமாக அறைக்குள் வந்தாள். ரோஹிணி, என்னடி இது? என்ன? கழுத்துல தாலி ஏறி முழுசா ஒரு நாள் முடியல, உன் மாமியார அலட்சியப்படுத்துற. இதுக்கு உனக்கு பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. ஏண்டி இப்படி திமிரா பேசுற? இது உனக்கே நல்லா இருக்கா? ராதிகா எழுந்து வந்தாள். ரோஹிணி, என்ன பிரச்சனை? அத நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கேட்கிற தகுதியும் உனக்கு இல்ல. அம்மா ஆடி போனாள். நிறுத்திடி. இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க காரணமே அவளோட உழைப்பு தாண்டி. நம்ம குடும்பம் நாராம இருக்க காரணம் இந்த ராதிகாடி. ஆனா அவ நாரிட்டாளே. என்னடி சொன்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா கையை ஓங்கி விட ராதிகா குறுக்கே புகுந்து அதை பிடித்து விட்டாள். என்னம்மா நீ? இவ பேசுறதுக்கு என்னடி அர்த்தம்? மனுஷ வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அர்த்தம் தேடிக்கிட்டு இருந்தா நிம்மதி தொலைஞ்சிடுமா? விட்டுடு, போய் வேலைய பாரு. ரோஹிணி நகர ராதிகா பக்கத்தில் வந்தாள். இத பாரு ரோஹிணி, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாத. உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. ஆத்திரப்படாம நிதானமா யோசி. இதுக்கு மேல நான் சொல்ல எதுவும் இல்ல. இன்னமும் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல.
நாய் வித்த காசு குறைக்காது. சாக்கடையில விழுந்தாலும் காசை கழுவி எடுத்தா அதை யாரும் ஒதுக்க மாட்டாங்க. பணத்துக்கு மட்டும்தான் இந்த பூமியில மரியாதை. அதை நீ புரிஞ்சிக்க முயற்சி செய். 8 மணிக்குள் எல்லோரும் எழுந்து குளித்து டிஃபன் சாப்பிட வீட்டுக்கு புறப்படும் நேரம் வந்து விட்டது. பேக் செய்தார்கள். ரோஹிணி புகுந்த வீட்டுக்கு புறப்பட ஆயத்தமானாள். ராதிகா, அவளை நீ கொண்டு போய் விடு. இல்லம்மா, நீ போ. நாங்க பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். இங்க செட்டில்மெண்ட் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. மாப்பிள்ளை வீட்டார் புறப்படும் நேரம் மதனிடம் ராதிகா வந்தாள். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாயங்காலம் துர்க்கையம்மன் கோயிலுக்கு வா, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். விலகி போனார்கள். இதை மதனின் அம்மா கவனித்தாள். வாகனங்கள் புறப்பட்டு விட்டன. மதனின் குடும்பம் வீட்டுக்கு வந்து சேர ஆரத்தி எடுக்கப்பட்டது. பூஜை அறைக்கு ரோஹிணியை மாமியார் அழைத்து வந்தாள். விளக்கேத்துமா? வேண்டாம். என்ன உளற? வீட்டுக்கு வந்த மருமகள் விளக்கேத்த வேண்டாமா? இந்த வீட்ல நான் நிரந்தரமா வாழ்றதா இருந்தா அதை செய்யணும். நான் இங்க வாழ போறதில்ல, எதுக்காக விளக்க ஏத்தணும்? மாமியார் ஆடி போனாள். உனக்கு பைத்தியமா? என்ன பேசுற நீ? நான் தெளிவாத்தான் இருக்கேன். இப்ப பூஜை அறையில நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நான் விளக்க ஏத்துனதா சொல்லி நீங்களே ஏத்திடுங்க. பிரச்சனைய வெளியே கொண்டு போகாதீங்க. அந்த அம்மாவால் நிற்க கூட முடியவில்லை. இப்படி எந்த ஒரு மருமகளும் மாமியாரிடம் முதல் நாள் பேசி இருக்கவே மாட்டாள். ரோஹிணி வெளியே வந்து விட்டாள். சமந்தி, உட்காருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம் சொல்லிவிட்டு மாமியார் உள்ளே போக ரோஹிணி அம்மாவிடம் வந்தாள். நீ புறப்படு. என்னடி சொல்ற? சம்மந்தி அம்மா என்ன நினைப்பாங்க? அவங்க இருக்க சொன்னா இங்கேயே டேரா போட்டுருவியா? புறப்படு. கொண்டு வந்து விட்டாச்சு, உன் வேலை ஓவர், புறப்படு. அம்மா கதிகலங்கி போனாள். நிச்சயமா இவளுக்கு மூளை கலங்கிடுச்சா? சம்மந்தி வெளியே வர, நான் புறப்படுறேன். ராதிகா வந்திருக்கா, அவ கூட இருக்கணும். திரும்பவும் வர்றேன், எனக்கு உத்தரவு கொடுங்க. சரி சம்மந்தி அம்மா, இருங்க, தாம்பூலம் தர்றேன். தந்தாள். வாசல் வரை வந்தாள். ரோஹிணி வரவில்லை. காரில் ஏற போன ஒரு நிமிடம் அம்மா நின்றாள். நல்ல குடும்பத்து சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரோஹிணி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தாயா இருந்து அவ தவறுகளை மன்னிச்சிடுங்க. இனிமே அவ உங்க சொத்து. கண்டிக்கவும் கனிவு காட்டவும் உங்களுக்கு உரிமை உண்டுமா? கண் கலங்க கையெடுத்து கும்பிட்டாள். நீங்க தைரியமா போங்க. கார் புறப்பட்டு போனது. அம்மா உள்ளே வந்தாள். மதனின் சகோதரி அம்மாவை இழுத்து கொண்டு உள்ளே வந்தாள். என்னடி? அவ முகத்துல சிரிப்பே இல்ல. யார்கிட்டையும் ஒட்ட மாட்டேங்கிறா. கடுகடுன்னு இருக்கா. ரூம்ல போய் படுத்துட்டா. கழுத்துல தாலி ஏற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா. திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? அதுதாண்டி எனக்கும் புரியல. இவகிட்ட மட்டும் இல்லம்மா, மதனும் தெளிவா இல்ல. இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நாம ஒதுங்கி இருக்கலாமா? பிரச்சனைகளை புகுந்து தீர்த்து வைக்க வேண்டாமா? உன் பிள்ளை தானே, நீ பேசுமா. சரிம்மா, பேசுறேன். மதன் எங்க? வீட்டுக்கு வந்ததும் வெளியில போனவன் தான். எப்ப வருவானோ தெரியல. நான் பேசுறேன். பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பெத்தவங்க தலையிட்டே ஆகணும். துர்க்கையம்மன் ஆலயத்தில் ராதிகா காத்திருந்தாள். செவ்வாய் என்பதால் கூட்டம் அதிகமாக இருந்தது. ராதிகா மேலும் கீழும் நடக்க 10வது நிமிடம் மதன் காரை கொண்டு வந்து நிறுத்தினான். ஒதுக்குப்புறமான பிரகாரத்தை நோக்கி ராதிகா நடக்க மதன் மௌனமாக பின்பற்றினான். ராதிகா போய் உட்கார்ந்தாள். மதன் சற்று தள்ளி எதிரே நின்றான். ராதிகா நிமிர்ந்தாள். இப்போது இருவர் பார்வையும் சந்தித்து கொள்ள, மதன், இப்ப நாம 2 பேரும் நடந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். ஏன்னா 2 குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் இது. முள் மேல சேலை விழுந்த மாதிரி ஆகிருக்கு. கிளியாம எடுத்தே ஆகணும். மதன் பேசவில்லை. நான் விரும்பி இந்த விபரீதமான தொழிலுக்கு போகலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என் கதை இப்ப முக்கியம் இல்ல. அதே மாதிரி வாலிப வயசுல நீங்க வடிகால் தேடி வந்ததையும் ஒரு பெரிய குற்றமா நான் எடுத்துக்கல. நிமிர்ந்தான் மதன். ராதிகா, உண்மை அதுதான். இந்த கோயில்ல வச்சு சத்தியம் பண்றேன். என் முதலும் முடிவுமான சறுக்கல் உன்னோட மட்டும்தான். விட்டுடுங்க. சேத்துல விட்ட காலை கழுவியாச்சு. ஆனா ரோஹிணி பிடிவாதக்காரி ராதிகா. சில நாட்கள் பழகுன பழக்கத்திலேயே நான் ஆடி போயிருக்கேன். அவ இத ஒப்புக்க மாட்டா. என் கூட வாழ அவ தயாரா இல்ல. தனி அறையில அத அவ அறிவிச்சாச்சு. பேசலாம். இல்ல, அவளை மசிய வைக்க முடியாது. அது சுலபம்னு எனக்கு தோணல. மதன், நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன ராதிகா? நாம இத மத்தவங்களுக்கு முன்னால மூடி வைக்க வேண்டாம். அதாவது குடும்பத்துக்கு முன்னால உடைச்சிடலாம். அப்பதான் ஒரு தீர்வு காண முடியும். இதனால பாதிப்பு உனக்கு தான் அதிகம் ராதிகா. பரவாயில்ல, இப்ப மட்டும் நான் என்ன சந்தோஷ வாழ்க்கையா வாழ்றேன். என்ன குடும்பமே காரி துப்புனாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். ராதிகா, ப்ளீஸ் மதன்,
என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். விபச்சார வாழ்க்கையும் வேதனை தான். ஆண்கள் வடிகால் தேடி போய் ஒரு பெண்ணை தொடுறதும் நியாயம் இல்லதான். சரி, நடந்தாச்சு. அதுக்காக உயிரை விட முடியுமா? அதுக்கு மாற்று வழி என்னான்னு யோசிக்க வேண்டாமா? அவளையே பார்த்தான். சாரி, உன்னை நான் தப்பா பேசிட்டேன். ஆனா மத்தவங்க வாழணும்னு உன்னையே களங்கப்படுத்திக்க நீ தயாரா இருந்தியே. என்ன மன்னிச்சிடு ராதிகா. உடம்பு தான் கலங்கப்பட்டிருக்கு, ஆனா மனசு மகா சுத்தம். ராதிகா கண்களில் கண்ணீர். ராதிகா, நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன். தேங்க்யூ மதன். ஆனா உன்னை பத்தி உண்மைகளை உடைக்கணுமா? அதுக்கு நாம தயங்குனா அத ரோகிணி செய்வா. மதன், அவ என்ன உதறலாம், வெறுக்கலாம், ஆனா உங்களை உதறக்கூடாது. ராதிகா, அவ என்னை ஏத்துக்க மாட்டா. தன் கணவன் ராமனா இருக்கணும்னு நினைக்கிற பெண்கள் பட்டியல்ல ரோகிணி இருக்கா. அதுல தப்புல்ல மதன். ஆனா அப்படி அமையலேனா பெண்ணா பிறந்தவ கொஞ்சம் இறங்கித்தான் வரணும். எந்த ஒரு பெண்ணும் கேவலப்பட்டு நிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா சுற்று சூழ்நிலைக்காக, சமூக நிர்பந்தத்துக்காக சில காம்ப்ரமைஸ்கள் அவசியம் மதன். விரைப்பாத்தான் இருப்பேன்னா உடைஞ்சிடும். யாருக்கு லாபம்? ஆமா ராதிகா, நானும் உத்தமியா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஊர் சிரிக்க வாழ எவ்வளவு விரும்ப மாட்டா. ஆனா அப்படி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டா என்ன செய்ய முடியும்? ராதிகா, தற்கொலை பண்ணிக்கிற பெண்களை நான் வெறுக்கிறேன். என்ன சாதிச்சாங்க? சார்ந்த குடும்பத்தை அவமான படுகொலியில தள்ளுனதுதான் மிச்சம். நம்மால முடிஞ்சா மத்தவங்கள வாழ வைக்கணும். மதன் பிரமிப்புடன் பார்த்தான். நீங்க போங்க, ரோஹிணி கிட்ட எதையும் காட்டிக்க வேண்டாம். முடிஞ்சா உங்க அம்மா கிட்ட புரிஞ்சுப்பாங்கன்னா அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. நாளைக்கு குருஷேத்திரம் தொடங்குது, அங்க சந்திப்போம். மதன் வீடு திரும்பினான். இரவு உணவை பேருக்கு சாப்பிட்டான். அதற்கும் ரோஹிணி வரவில்லை. அம்மா போய் சாப்பிட அழைக்க பசியே இல்லை என்று சொல்லிவிட்டாள். அம்மா மதனிடம் வந்தாள். மதன், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? தாலி கட்டின பிறகு கூட நல்லா இருந்தா, இப்ப திடீர்னு விலகி நிக்கிறா. உன்கிட்ட எனக்கு உரிமை இருக்கிற காரணமா கேக்குறேன்டா. முதல் ராத்திரியில உங்க 2 பேர் மத்தியில ஏதாவது உரசலா? கல்யாண மண்டபத்துல ராதிகா கூட நீங்க 2 பேரும் கூடி பேசுனீங்களே, ஏதாவது வில்லங்கமா? மதனின் அக்கா உறவுக்காரர்கள் வீட்டுக்கு போயிருந்தாள். அப்பாவும் அம்மாவும் மட்டுமே இருந்தார்கள். மதன் நிமிர்ந்தான். என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப சொல்ல போற உண்மை மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். உங்க 2 பேருக்கும் முதல்ல ஆத்திரம் வரும், என் மேல வெறுப்பு வரும். ஆனா சகலமும் நடந்து மனுஷனோட யதார்த்த பலவீனங்களை மட்டும் நீங்க கணக்கிட்டு இந்த பிரச்சனைய பார்க்கணும். சொல்லுடா. ராதிகா வெளிநாட்டில் ஒரு விலைமகளாக வாழும் அவலமும், அவளிடம் தானே ஒரு முறை போய் வந்ததையும், ராதிகாவின் இந்த அவலத்திற்கு என்ன பின்னணி என்பதையும் இந்த நிஜம் தெரிந்து விட்டதால் ரோஹிணிக்கு வாழ பிடிக்கவில்லை என்றும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். இருவரும் நிலை குலைந்து போயிருந்தார்கள். நான் செஞ்சதை நியாயப்படுத்தல, ஆனா வாழ்க்கையில அந்த ஒரு முறை தான் நான் சறுக்குனேன். அப்புறமா எந்த தப்பு செய்யல. ஆனா அந்த ராதிகாவோட தங்கையே என் மனைவியா வந்ததுதான் விதி. இல்லைனா நான் செஞ்ச தப்பு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சே இருக்காது. அதுக்காக நீ செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அம்மா கோபத்துடன் கேட்டாள். அம்மா, ஆத்திரப்படாத. படாம எப்படிடா? நீ என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா, ஒரு ஆண் பிள்ளையோட வாலிப வயசு அவசரங்கள் எப்படி இருக்கும்னா அப்பாவை கேளு. சரி, அந்த நேரத்துல சரிக்கிட்டேன், அது முடிஞ்சு போன கதை. பேச்சுலர் பருவத்துல தன் சறுக்களுக்கு ஒருத்தன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணம் ஆன பிறகுதான் மனைவிக்கு துரோகம் செய்யாம நியாயமா இருக்கணும். அப்பா நிமிர்ந்தார். நான் இப்பதான் ரோஹிணிக்கு சொந்தக்காரன். இப்ப நான் கட்டுன தாலி அவ கழுத்துல. என்ன அவ கேள்வி கேட்கலாம். இதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தாலும் கேள்வி கேட்கிற உரிமை அவளுக்கு இல்ல. இது நியாயம்தான் அப்பா சொல்ல. சரிடா, அந்த ராதிகா இத்தனை மோசமா? தப்புமா. அந்த பெண் விரும்பி போகல, ஒரு சதியால படுகுழியில தள்ளப்பட்டிருக்கா. அப்புறமா விடுபட முடியல. குடும்பம் வாழ தான் ஒருத்தி சீரழிஞ்சா தேவலைன்னு இறங்கிட்டா. அவ ஒரு தியாகி. இத்தனை நாள் அவ ரத்தத்தை உறிஞ்சிட்டு இப்ப அவளை வெறுக்கிறது எனக்கு நியாயமா படல. ராதிகாவை நீ ஆதரிக்கிறியா? நிச்சயமா. விலைமகளா வாழ்ற பல பெண்களோட நிலைமை எத்தனை வேதனைக்குரியது தெரியுமா? உடம்பும் மனசும் புண்ணாகி தன்னை சேர்ந்தவங்க சிரிக்கணும்னு தினமும் அலற ஜீவராசிகள். நான் பரிதாபப்படுறேன். நீங்களும் அவளை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இந்த உண்மை ரோஹிணி வீட்டுல தெரியுமா? ராதிகா பேச போறாமா? இனிமே ராதிகா எதையும் மறைக்க போறதில்ல, உடைச்சு பேச போறா. உடைச்சா அந்த குடும்பம் அவளை ஒப்புக்குமா? நியாயமா அவ செய்யற தியாகத்துக்கு அவ மேல அதிகம் பாசம் காட்டி அவளை இன்னும் கூடுதலா நேசிச்சா அவங்க மனுஷங்க.
சராசரிக்கும் கீழே இருந்து கடுமையா அவளை எதிர்த்தா நஷ்டம் யாருக்கு? அவளோட தேவைகள் மத்தவங்களுக்கு தான் அவசியம். வேண்டாம்னா அவ போய்கிட்டே இருப்பா. அப்பா அருகில் வந்தார். சரி, நீ என்ன சொல்றடா? நான் இத்தனை பேசின பிறகு என்னை எப்படி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு சராசரி இளைஞனோட அடிப்படை பலவீனத்துல ஒரே ஒரு முறை சரிக்கிட்ட, அத தப்புன்னு நான் சொல்லல. இதுக்காக ரோகிணி உன்னை வெறுத்து ஒதுக்குறது தப்புப்பா. அப்பா நன்றி, என்னை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அம்மா அருகில் வந்தாள். என் பிள்ளை ராமன்னு சொல்லிக்க ஆசைப்பட்டேன். அது மட்டும் ஒரு சின்ன நெருடல். மத்தபடி உன்னை ஒரு நாளும் நான் வெறுத்து ஒதுக்க மாட்டேன். இது போதுமா, இன்னைக்கு விட்டுருங்க. நாளைக்கு சபை கூட்டி பேசிடலாம். நேராக உள்ளே வந்தான். ரோகிணி படுத்து கொண்டிருந்தாள். ரோகிணி அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை, பதிலும் சொல்லவில்லை. இத பாரு, சாப்பிடாம யார்கிட்டையும் பேசாம நீ இப்படி சத்தியாகிரகம் இருக்கிறது சரியில்லை. அந்த அளவுக்கு எந்த தப்பும் நடக்கவும் இல்லை. சரக்கென திரும்பினாள். தப்பு நடக்கலையா? அக்கா ஒரு விலைமகள், அவகிட்ட போயிட்டு வந்த ஒரு கேடு கட்டவே என் புருஷன். இது தப்பு இல்லையா? இதை எந்த ஒரு நல்ல பெண் மன்னிப்பா? எனக்கு நேரா தலை நிமிர்ந்து நிக்கிற யோக்கியதை உங்களுக்கு இருக்கா? நீங்களும் அந்த கேடு கட்டவளும் 4 பேருக்கு முன்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா? நிறுத்திடி, விட்டா பேசிட்டே போவியா? குரலை உயர்த்தி விட்டான். ரோகிணி நிமிர்ந்தாள். நான் நேத்து முதல் தான் உனக்கு புருஷன். அதுக்கு முன்னால நான் எப்படி வாழ்ந்திருந்தாலும் கேக்குற உரிமை உனக்கு இல்ல. இப்ப கேளு நியாயம். நீ பெரிய ரிஷிபத்தினி, உனக்கு தாலி கட்ட போறேன்னு நான் சாமியாரா வாழ்ந்திருக்க முடியுமா? வாய மூடு. ரோகிணி மிரண்டாள். ராதிகா விலை மாதுதான். அந்த பணத்துல தானே இத்தனை நாள் உடம்ப வளர்த்த. அந்த உடம்பும் கலங்கப்பட்டது தானே. போய் குடும்பத்தோட தீக்குளிங்க. செய்வீங்களா? என்ன பேசுறீங்க? அவ ஆசைப்பட்டு வேசியாகல. அட நடந்தாச்சு. குடும்பத்துக்காக ஓடா தேயிற ஒருத்திய மன்னிப்பீங்களா? அதை விட்டுட்டு உலகமகா சத்தியவதின்னு ஆட்டம் போடுறியே. இத பாரு, நடந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இனிமே நல்லபடியா வாழலாம்னு ஒரு பக்குவ மனசுக்கு வந்தா சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். அதுக்கு விருப்பம் இல்லனா உன் முடிவு எப்படி இருந்தாலும் ஏத்துக்க நான் தயார். உன்கிட்ட தொங்க முடியாது. நீங்க 2 பேரும் குற்றவாளி இல்லையா? நிச்சயமா இல்ல. ஒரு தலைகாணி பெட்ஷீட்டை உருவி கொண்டு வெளியே நடந்தான் மதன். ரோகிணி ஆடி போயிருந்தாள். மதன் வந்து படுத்து விட்டான். அப்பா அம்மா நொடியில் தன் விளக்கங்களை நியாயங்களை புரிந்து கொண்டது மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. அதே நேரம் தன் வீட்டில் தான் வாழும் அவல வாழ்க்கையை ராதிகா எல்லாரையும் உட்கார வைத்து சொல்லிவிட்டாள். ஒன்றை கூட விடவில்லை. கடைசியாக மதன் ஒரு முறை வந்து போனதையும் அது இப்போது ரோகிணிக்கு தெரிந்து விட்டதால் புயல் வீச தொடங்கிவிட்டதையும் ராதிகா மறைக்காமல் சொல்லிவிட்டாள். நான் செய்யறது கேவலமான தொழில்தான். ஆனா இதோட காரணங்களை ஆராய வேண்டாம். நீச தொழில் தான் என் வாழ்க்கைன்னு என் ஜாதகத்துல இருந்தா கடவுளால கூட அதை மாத்த முடியாது. அதை இனிமே விமர்சிக்கிற காரணமா நடந்த எதுவும் இல்லேன்னு போயிடாது. கரைப்பட்டது பட்டதுதான். அதை நெருப்புலையா கழுவ முடியும்? நான் எதையும் மறைக்கல. இனிமே உங்க கருத்துக்களை நீங்க எல்லாரும் சொல்லலாம். ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ராதிகா ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து விட்டாள். அப்பா முதலில் அருகில் வந்தாள். சட்டென மகளின் கைகளை பற்றி கொண்டு அழத் தொடங்கினார். அவர் அழுது பழக்கமில்லை, மற்றவர்களை அழ வைத்துதான் பழக்கம். இதை கேட்டதும் கேவலமாக அவர் பேசுவார் என அனைவரும் எதிர்பார்க்க தலைகீழாக நடந்தது. உன்னோட இந்த இழிவுக்கு காரணம் நான் தாமா. நான் பொறுப்பான தலைவனா இருந்து குடும்பத்தை நடத்தி இருந்தா உனக்கு இந்த அவல நிலை வந்திருக்காது. இதுல முதல் குற்றவாளி நான் தான். அப்பா என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சிடுமா. குடும்பம் தாங்கணும்னு ஒரு மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்னு தெரிஞ்ச பிறகும் நான் உயிரோட இருக்கேனே. என்னை விட கேவலமான பிறவி உண்டா? பரணி நெருங்கினான். இனிமேலாவது திருந்துங்க அக்கா. இத்தனை நாள் நடந்த எல்லாத்தையும் மறப்போம். நீ புண்ணாகி இந்த குடும்பத்தை தாங்கினது போதும். நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறோம். நீயும் உன் படிப்புக்கு ஒரு சுமாரான வேலையை இங்கேயே தேடிக்கோ. இனி நீ வெளிநாட்டுக்கு போக வேண்டாம். உன் அவள வாழ்க்கைக்கு தலை முழுகிடு. உனக்கு என் மேல வெறுப்பு வரலையா பரணி? ரேணுகா முன்னால் வந்தாள். அவனுக்கு மட்டும் இல்லக்கா, எங்க யாருக்குமே வெறுப்பு வரல. எப்படி வெறுக்க முடியும்? நீ இத்தனை நாள் செஞ்சது தியாகம். உன்னையே நீ உருக்கிக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் தந்திருக்க. ஆனா நீ தினமும் இருட்டுல வாழ்ந்திருக்க. இது தெரிஞ்சதும் உன்கிட்ட எங்களுக்குள்ள மரியாதை கூடணும். குறைஞ்சா நாங்க மனுஷங்களே இல்லக்கா. அம்மா எதுவும் பேசலையே. அம்மா கதறி விட்டாள். உன்னை அழ விட்டுட்டு அதை புரிஞ்சிக்காம இத்தனை நாள் இந்த குடும்பமே சிரிச்சிருக்கு. அம்மா
பெத்த வயிறு பத்தி எரியுதுடி, தாங்கிக்க முடியல. ராதிகாவை கட்டி கொண்டு அம்மா கதறி விட்டாள். போதும்மா, பரணி சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம், குடும்பத்தை நடத்துவோம். நீ உருகுனது போதும், உன்னை இனி நாங்க யாரும் போக விட மாட்டோம். அப்பா அருகில் வந்தார். நான் இனி குடிக்க மாட்டேம்மா, என் வயசுக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன். ராதிகா விக்கித்து போயிருந்தாள். என் அவள வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்ட இந்த குடும்பம் அதுக்காக என் மேல் வெறுப்பை காட்டாமல் இன்னும் அதிகமாக அன்பை பொழிகிறதே. எப்பேற்பட்ட பக்குவம்! இப்படியும் உறவுகள் இருக்குமா? இந்த குடும்பத்தில் பிறக்க நான் எத்தனை புண்ணியம் செய்திருக்கிறேன். ராதிகா அந்த அன்பை தாங்க முடியாமல் அப்படியே மடிந்து உட்கார்ந்து விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். மறுநாள் காலை ரோஹிணி எழுந்து குளித்து கடவுளை வணங்கிவிட்டு வெளியே வர மாமனார் காஃபி குடித்தபடி ஆங்கில நாளிதழை படித்து கொண்டிருக்க மதன் தயாராகி வந்தான். அம்மா, காஃபி குடு, நான் வெளியில போகணும். ரோஹிணி அவனை நெருங்கினாள். இந்த வீட்டு பெரியவங்களையும் வச்சுக்கிட்டு நான் சில விஷயங்களை பேசணும். அம்மா மதனிடம் காஃபி தந்தாள். என்னம்மா பேசணும்? உங்க பிள்ளையோட சறுக்கலை உங்களால ஒப்புக்க முடியுதா? அப்பா திரும்பினார். எழுந்து வந்து பதில் சொல்ல அவர் வாய் திறக்க வாசலில் கார் வந்து நின்றது. திரும்ப ராதிகா தன் அப்பா அம்மாவுடன் இறங்கினாள். அனைவர் பார்வையிலும் ஆச்சரியம். அம்மா வாசலுக்கு ஓடி வந்தாள். வாங்க சம்பந்தி, வாமா ராதிகா. மூவரும் உள்ளே நுழைந்தார்கள். ரோஹிணி முகத்தில் அவர்களை பார்த்ததும் சிரிப்பே இல்லை. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். எதுவும் வேண்டாம் சம்பந்தி, கொஞ்சம் மனசு விட்டு பேசத்தான் வந்திருக்கோம். உங்க பிள்ளைக்கும் என் மகளுக்கும் தெரிஞ்ச ஒரு கசப்பான உண்மைய இங்க உடைக்க வந்திருக்கோம். அதை உடைச்ச பிறகு இங்க உட்கார்ந்து பேச முடியுமான்னு தெரியல. நிச்சயமா முடியும். குடும்பத்தை காப்பாத்த தன்னையே உருக்கிக்கிட்டு உங்க மகள் ராதிகா வாழ்ற அவள வாழ்க்கைய சொல்லத்தானே இங்க வந்தீங்க. அத மதன் எங்களுக்கு சொல்லிட்டான். அனைவரும் திடுக்கிட ரோஹிணி முன்னால் வந்தாள். ஒரு விலைமாதா வாழ்றதே மகா கேவலம், அத பகிரங்கமா வெளியில சொல்ல வந்தது இன்னும் அசிங்கம். உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானமே இல்லையா? விசுக்கன எழுந்து வந்த மதன் அவளை நெருங்கி கையை ஊங்கி விட்டான். அடிங்க, ஒரு கேடுகட்டவ கிட்ட போய் படுத்துட்டு வந்து அதை தெரிஞ்ச ஒரு நல்ல புது மனைவி நியாயம் கேட்கும் போது அவளை அடிங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உங்களை பெத்தவங்க நிக்கட்டும். விபச்சாரியா வாழ்ற இவளை விட நீங்கெல்லாம் கேவலமாயிட்டீங்க. ரோஹிணியின் அம்மா தாள மாட்டாமல் நெருங்கி ரோஹிணியை அரைந்து விட்டாள். இத பாருடி, உன்னை வாழ வைக்க நாங்க இங்க வரல. ராதிகாவை நாங்க யாரும் வெறுக்கல. இன்னும் அவ மேல உள்ள பாசம் எங்களுக்கு கூடித்தான் போயிருக்கு, புரியுதா? மதனின் அம்மா அருகில் வந்தாள். சம்மந்தி அம்மா, எங்க பிள்ளை எல்லாத்தையும் சொன்னா. நாங்களும் ராதிகாவை வெறுக்கல. மனிதாபிமானமும் நன்றி உணர்ச்சியும் எங்களுக்கெல்லாம் நிறையவே உண்டு. ராதிகா ரோஹிணியிடம் வந்தாள். இத பாரு ரோஹிணி, தேவையில்லாம ஆத்திரப்பட்டு உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்காத. நீ எனக்கு உபதேசம் பண்றியா? இல்லடி, நல்லத சொல்றேன். நாங்க யாரும் உன் பாதைக்கு வரப்போறதில்ல. மதன் கூட நீ சந்தோஷமா வாழணும்னு விரும்புறோம். அது ஒரு காலமும் நடக்காது. களங்கப்பட்ட ஒரு மனுஷனை புருஷனா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. அப்படி ஏத்துக்கலைன்னா நீ எங்க போவ? நிச்சயமா பிறந்த வீட்டுக்கு வரமாட்டேன். உன்னை ஆதரிக்கிற இந்த கேவலமான குடும்பத்துக்கு நான் ஒரு நாளும் வரமாட்டேன். என் சிநேகிதி வீட்டுல தங்கி இருந்து ஒரு வேலையை தேடிப்பேன். ஏன் கால்ல நிப்பேன். மாமியார் அருகில் வந்தாள். இந்த பிடிவாதம் ரொம்ப அதிக ரோஹிணி. சில விஷயங்களை மன்னிச்சு வாழ்க்கைய அதோட போக்குல விடணும். யாருமே இங்க மகாத்மாக்கள் இல்ல. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனுஷனை உன்னதமான நிலைக்கு கொண்டு போகும். புரிஞ்சுக்கிட்டு பிடிவாதம் பிடிக்காம வாழ்க்கைய தொடங்கு. இல்ல, முடியாது. ரோஹிணி, நீ மதன் கூட வாழ நான் என்ன செய்யணும்? ராதிகா கேட்க, உன்ன மாதிரி கேடுகட்டவ உயிரோட இருக்கிறதே தப்பு. அப்படியே நீ உயிரை விட்டாலும் களங்கப்பட்ட புருஷனை மன்னிச்சு நான் வாழ முடியாது. மதன் அருகில் வந்தான். இது உறுதிதானா? அதுல சந்தேகமே இல்ல. அப்படின்னா என்ன விவாகரத்து பண்ண நீ தயாரா? நிச்சயமா. நாளைக்கே அதுக்கான நடவடிக்கையை நீங்க எடுக்கலாம். அப்படின்னா நான் கட்டுன தாலி உன் கழுத்துல எதுக்கு தொங்கணும்? வேணும்னு நான் கேட்கலையே. இது கலங்கப்பட்ட தாலி. என் கழுத்துக்கு இது வேண்டாம். படக்கென ரோஹிணி அதை கலட்டி விட குடும்பம் மொத்தமும் நிலை குலைந்தது. எங்க அக்கா ஒரு விலைமகள். அவளோட ஒரு நாள் வாழ்ந்துட்டு வந்தவன் என் புருஷனா இருக்கவே முடியாது. பிடிங்க. நீங்க கட்டுன தாலிய அவன் கையில் தந்தாள். வேகமாக உள்ளே போனாள். 5 நிமிடங்களில் பெட்டியுடன் திரும்பினாள். உங்க எல்லார் உறவும் என்ன பொறுத்த வரைக்கும் அருந்து போச்சு. தப்புகளை மட்டும் எதுக்காகவோ யாருக்காகவோ இந்த ரோஹிணி மன்னிக்க மாட்டா. மனுஷ வாழ்க்கை புனிதம். அது அழியும் போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கை அவசியம் இல்ல. நான் வர்றேன்.
வாசலை நோக்கி நடக்க, கொஞ்சம் இரு, இதையும் பார்த்துட்டு கேட்டுட்டு போ. திரும்பினாள். தப்புகளை மன்னிக்காம வாழ்க்கையே வேண்டாம்னு உதறிட்டு போறது உன் கேரக்டரா இருக்கலாம். ஆனா அதை மன்னிச்சு அதுக்கு பின்னணியில உள்ள தியாகங்களை புரிஞ்சுக்கிறது தான் மனுஷ வாழ்க்கை. மதன் சொல்ல யாருமே பேசவில்லை. அழிஞ்சு போக போற இந்த உடலுக்கு மட்டுமே மரியாதை தந்து உள்ள இருக்கிற மனசுக்கு நீ தீ வைக்காத. உன்ன மாதிரி ஒருத்தி எங்கேயும் சந்தோஷமா வாழ முடியாது. நீ கலட்டி கொடுத்த இந்த தாலி உன் கழுத்துல ஏற ஒருத்தி தன்னையே பணைய வச்சு வாழ்ந்திருக்கா. அந்த தியாகங்களை நீ கேவலப்படுத்தலாம், நாங்களும் கேவலப்படுத்த முடியாது. இந்த தாலி உன்ன மாதிரி வரட்டு வேதாந்தம் பேசுற ஒருத்தி கழுத்துல இருந்தா அதுக்கு மரியாதை இல்ல, அது இருக்க வேண்டிய இடம். நிறுத்தினான். எல்லாரையும் பார்த்தான். புயல் போல வந்து படக்கன அதை ராதிகாவின் கழுத்தில் அவன் மாட்டிவிட, ராதிகா ஏறத்தாழ அலறிவிட, குடும்பமே ஸ்தம்பிக்க, இதுதான் நியாயம். இவ ஒருத்தியத்தான் நான் தொட்டேன், இவளுக்கே தாலி கட்டிட்டேன், நான் தீ குளிச்சு என் புனிதத்தை நிரூபிச்சிட்டேன். ராதிகா கதறிவிட்டாள். உங்களை நீங்க நிரூபிச்சிட்டீங்க, என்ன எப்படி நான் நியாயப்படுத்திக்க போறேன் மதன்? கலங்கப்பட்டவங்க தான் நெருப்புல நீராடணும், நெருப்பே தீ குளிக்க முடியாது ராதிகா. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை வாழ வைக்க புறப்பட்ட நெருப்பு நீ. உன்னை விட புனிதமான ஒரு பெண் இல்ல. அம்மா அருகில் வந்தாள். ராதிகா, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். உன்னை மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். உன்னை விட புனிதமான ஒரு பெண் இல்ல. கம்பீரமா வந்து பூஜை ரூம்ல விளக்கேத்து. ராதிகாவின் அம்மா கதறிவிட்டாள். என் மகள் செஞ்ச தியாகத்தை விட இந்த தியாகம் பெருசா இருக்கே. ராதிகா மிரண்டு போயிருந்தாள். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன புரியணும் ராதிகா? ஊரும் உலகமும் அறிய அவளுக்கு தாலி கட்டியிருக்கீங்க, அத அவ கலட்டி கொடுத்துட்டா. அந்த தாலியை ஏன் கழுத்துல படக்குன்னு மாட்டிட்டீங்க. இது செல்லுமா? செல்லும். அவளை நான் உதறல. இந்த உறவை, பந்தத்தை, தாலிய அவதான் உதறிட்டு போறா. நாங்க இன்னும் பதிவு பண்ணல. இப்ப நாம பதிவு பண்ண போறோம். சட்ட ரீதியா என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இத பாரு, தார்மீக சக்திகள் தலை தூக்கும் போது எந்த சட்டமும் குறுக்க வந்து நிக்க முடியாது. நீ போய் விளக்க ஏத்துமா, போ. ராதிகா பூஜை அறையில் விளக்கேற்ற பிடிவாதமான ரோஹிணி வாசலில் இறங்கி நடக்கிறாள்.